ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். फिर से यीशु के नाम से बधाई देके स्वागत करता हूँ। கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இதுவரைக்கும் கூட இருந்து நடத்துகிறபடியால் ஆண்டவருக்கு நன்றி. परमेश्वर हमारे जीवन में भला परमेश्वर बनकर अब तक चला कर लिया, इसके लिए धन्यवाद। கடந்த சில வாரங்களாக கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருந்தார். पिछले कुछ हफ्तों से परमेश्वर हमसे बात कर रहे थे। தேவ பிள்ளைகள் தூசியை உதறிவிட்டு எழுந்திருக்க வேண்டும். परमेश्वर के बच्चों, धूल को झाड़ कर उठो। தூசி என்பது பாவம். धूल करके जो है वो पाप है। பாவத்தை உதறி தள்ளிவிட்டு எழுந்திருக்க வேண்டும். धूल को यानी पाप को झाड़ कर उठाकर फेंक कर उठना है। காரணம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். प्रभु यीशु जल्द आने वाले हैं। பாவத்தில் வாழ்கிற எந்த மனிதனும் இயேசுவை சந்திக்க முடியாது. पाप में जीने वाला कोई भी मनुष्य यीशु से मिल नहीं सकता। இயேசுவோடு பரலோகத்துக்கு போக முடியாது. यीशु के साथ स्वर्ग नहीं जा सकता। ஆகவே நாம் தூசியில் இருக்கக்கூடாது, பாவத்தில் இருக்கக்கூடாது. பாவத்தை உதறி தள்ளிவிட்டு எழுந்திருக்க வேண்டும். इसीलिए हमें धूल में नहीं रहना है, पाप में नहीं रहना है, उसे झाड़ कर उठाकर फेंक कर उठना है। இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. आज प्रकाशित वाक्य का दूसरे अध्याय का 5वां वचन इस तरह कहता ஒரு है, தேவ பிள்ளை एक परमेश्वर का बच्चा எங்கே விழுந்தோம் என்பதை நினைத்து कहां पर गिरा उसे सोचकर மனம் திரும்பி मन फिराकर ஆதியில் செய்த கிரியைகளை செய்வதற்காக எழுந்திருக்க வேண்டுமா? पहले के समान काम करने के लिए उठना है। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து इसीलिए तू कहां से गिरा था इसे स्मरण மனம் कर திரும்பி मन फिराकर ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. पहले के समान कार्य कर। ஆவியானவர் எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார், आत्मा परमेश्वर एफेसू की कलीसिया को देखकर कहते हैं, நீ விழுந்த இடத்திலிருந்து எழுந்து மனம் திரும்பு. तू जिस स्थान से नीचे गिरा उस स्थान से उठकर जो के मन फिरा। சபையே, कलीसिया, நீ எந்த இடத்தில் விழுந்தாயோ तू जिस जगह पर गिरा அந்த இடத்திலிருந்து நீ எழுந்து மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். उस जगह से उठकर मन फिरा करके प्रभु कह रहे हैं। ஒருவேளை நீ அறிந்து பாவத்தில் விழுந்திருக்கலாம், हो सकता है तू जानकर पाप में गिरा है, அல்லது அறியாமல் நீ பாவத்தில் விழுந்திருக்கலாம், या अनजाने में पाप में गिरा है, இடறி பாவத்தில் நீ விழுந்திருக்கலாம், या ठोकर खाकर पाप में गिरा है, ஒருவேளை யாரோ உன்னை பாவத்தில் தள்ளி விட்டிருக்கலாம். या हो सकता है किसी ने तुझे पाप में ढकेला होगा। எப்படி இருந்தாலும் சரி, कैसे भी क्यों ना हो, இன்றைக்கு நீ எந்த இடத்தில் பாவத்தில் விழுந்தாயோ तू आज जिस जगह में पाप में गिरा அந்த இடத்தை விட்டு மனம் திரும்பி எழும்பு என்று கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிறார். उस जगह से मन फिराकर उठ कर प्रभु हमें देखकर कह रहे हैं। இந்த வார்த்தை எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை. इस बात को जो एफेसुस की कलीसिया को देख के प्रभु कहते हैं। எபேசு சபையை ஆரம்பித்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். एफेसुस की कलीसिया को शुरू करने वाला प्रेरित पौलुस। அப்போஸ்தல நடபடிகள் 19வது அதிகாரத்தில் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. प्रेरितों के कामों के 19वें अध्याय में इसके विषय में बताया गया है। அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மிஷனரி பயணத்தின் 2ஆம் பயணத்தின் போது ஆரம்பிக்கப்பட்ட சபை. प्रेरित पौलुस की मिशनरी यात्रा के दूसरी यात्रा में शुरू की गई कलीसिया है। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் अपोलो नामक कोरिन्थियों के शहर में रहते समय பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தார். पौलुस ऊपर के सारे देश से होकर इफिसुस में आया। அங்கே சில விசுவாசிகள் இருக்கிறார்கள், சீஷர்கள் இருக்கிறார்கள். और वहाँ कई चेलों को देखा। அவர்களை பார்த்து கேட்கிறான், उन्हें देखकर पूछता है, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்களா? क्या तुमने विश्वास करते समय पवित्र आत्मा पाया? அவர்கள் சொல்லுகிறார்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்று எங்களுக்கு தெரியாது. उन्होंने कहा, पवित्र आत्मा करके कुछ है करके हमें पता नहीं। பவுல் அந்த சீஷர்களை பார்த்து கேட்கிறார், पौलुस उन चेलों को देखकर पूछता है, அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானத்தை பெற்றீர்கள்? ऐसा है तो तुमने किसका बपतिस्मा लिया? அந்த எபேசுவில் இருந்த விசுவாசிகள் சொல்லுகிறார்கள், நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றோம். उस इफिसुस के विश्वासी कहते, हम यूहन्ना के बपतिस्मा को पाए। ஆமென், ஸ்தோத்திரம். அப்பொழுது பவுல், तब पौलुस, ஆமென், யோவான் ஸ்நானகன் தனக்கு பின்னே வரப்போகிற இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னாரே.
जो यूहन्ना बपतिस्मा देने वाले हैं, जो उनके बाद आने वाले यीशु पर विश्वास करने के लिए कहे, அப்படி என்று சொல்லி இயேசுவை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். ऐसा कहकर यीशु के बारे में प्रचार करते हैं. அவர் யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புவதற்கான ஞான ஸ்நானத்தை கொடுத்தார். और यूहन्ना बपतिस्मा देने वाला मन फिराव का बपतिस्मा दिए. நீங்கள் மனம் திரும்பி आप मन फिराकर மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். फिर से यीशु के नाम से बपतिस्मा लो. வேதம் சொல்கிறது, वचन कहता है, பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது पौलुस उनके ऊपर हाथ रखते ही அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். उनके ऊपर पवित्र आत्मा उतरे. அவர்கள் அந்நிய பாஷையை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். और वे भिन्न भिन्न भाषा बोलने और भविष्यवाणी करने लगे. அந்த மனுஷர்கள் ஏறக்குறைய 12 பேர் இருக்கிறார்கள். और वो मनुष्य कुल मिलाकर 12 जन थे. பவுல் எபேசுவுக்கு போகிறார். तो पौलुस एफेसुस में जाते गए. யோவான் ஸ்நானகரின் ஞான ஸ்நானத்தை பெற்ற 12 பேர் அங்கே இருக்கிறார்கள். यूहन्ना के बपतिस्मा पाए हुए 12 जन वहां पर गए. இப்போது பவுல் இயேசுவை குறித்து சொல்கிறார். अब पौलुस यीशु के विषय कहता है, மனம் திரும்புதலை குறித்து சொல்கிறார். मन फिराव के बारे में कहता है. அவர்கள் மனம் திரும்பினார்கள். वे मन फिराए, இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். यीशु को अपनाए. அவர்கள் எல்லாரும் யூதர்களாய் இருந்தபடியினாலே वे सभी यहूदी थे. इस वजह से அவர்கள் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். वे लोग यीशु के नाम से बपतिस्मा पाए. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. ஏன் அவர்கள் ஞானஸ்நானம் இயேசுவின் நாமத்தில் பெற்றார்கள்? क्यों उन्होंने यीशु के नाम से बपतिस्मा लिया? அவர்கள் யூதர்கள். वे यहूदी लोग. அவர்கள் ஏற்கனவே பரிசுத்த ஆவியையும் தேவனையும் விசுவாசிக்கிறவர்கள். वे पहले से ही परमेश्वर और पवित्र आत्मा पे भरोसा करते थे. இயேசுவை மட்டும் அவர்கள் மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள். सिर्फ यीशु कोई मेसिया करके अपनाए नहीं थे. இயேசுதான் மேசியா என்று அறிக்கையிடும்படி அவர்கள் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். यीशु ही मेसिया करके अंगीकार करके यीशु के नाम से बपतिस्मा लिए. புறஜாதிகளாகிய நாம் எப்படி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும்? अन्य जाति हमें कैसे बपतिस्मा लेना है? இயேசு சொல்லி இருக்கிறார், यीशु कहे, நீங்கள் புறப்பட்டு போய் तुम निकल कर जाओ, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி सारे जातियों को चेला बनाओ. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து पिता पुत्र पवित्र आत्मा के नाम से उनको बपतिस्मा देकर. யூதர்கள் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டும். यहूदी लोग यीशु के नाम से बपतिस्मा लेना चाहिए. புறஜாதிகள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டாம். और अन्य जाति के लोग पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा लेने चाहिए. காரணம் என்ன? कारण क्या? புறஜாதியாக நமக்கு பிதாவையும் தெரியாது, குமாரனையும் தெரியாது, பரிசுத்த ஆவியையும் தெரியாது. अन्य जाति हमें जो के पिता भी नहीं मालूम, पवित्र आत्मा भी नहीं मालूम, पुत्र मसीह करके भी नहीं मालूम. அப்ப நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது तो हम उन्हें अपनाते समय நாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. हमें पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा लेना है करके पवित्र शास्त्र कहता है. எபேசு சபை 12 பேரால் ஆரம்பிக்கப்படுகிறது. तो एफेसुस की कलीसिया 12 जन से शुरू होती है. பவுல் அவர்கள் நடுவில் ஊழியம் செய்கிறார். पौलुस उनके बीच में सेवकाई करते हैं. அவர்கள் ஜெபம் பண்ணும்போது वे प्रार्थना करते समय பவுல் அவர்கள் மேல் கைகளை வைக்கிறார். पौलुस उनके ऊपर हाथ रखता है. அவர்கள் 12 பேரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசினார்கள். वे 12 जन पवित्र आत्मा का अभिषेक पाकर अन्य भाषा बोलने लगे. இந்த சபை ஆரம்பிக்கும் போதே அனலுள்ள சபையாய் ஆரம்பிக்கிறது. ये कलीसिया शुरू होते समय अग्नि आग के समान शुरू होती है. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, प्रकाशित वाक्य का दूसरे अध्याय का दूसरा वचन कहता है, இந்த சபையின் ஆரம்பம் எப்படி இருந்ததா? इस कलीसिया की शुरुआत आरंभ कैसे था? தேவனுக்கு ஏற்ற கிரியை எபேசு சபையில் இருந்தது. परमेश्वर को जैसा कार्य चाहिए था वैसा कार्य इस कलीसिया में थी. தேவனுக்கு ஏற்ற பிரயாசம் ஸ்தோத்திரம் எபேசு சபையில் ஆரம்ப நாட்களில் இருந்தது. परमेश्वर जैसा चाहते थे वैसा परिश्रम मेहनत इस कलीसिया में शुरुआती दिनों में थी. பொல்லாதவர்களை சபை ஏற்றுக்கொள்ளவில்லை. बुरे लोगों को इस कलीसिया ने अपनाया नहीं. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லும்போது जो प्रेरित नहीं है और जब वे प्रेरित करके कहते थे, சோதித்து அறிந்து அவர்கள் பொய்யர் என்று அவர்களை சபை ஏற்றுக்கொள்ளவில்லை. और उन्हें परख कर ये झूठे है कर कर कलीसिया उन्हें अपनाया नहीं. அப்படியானால் ऐसा ही तो கள்ள போதகர்களையும் झूठे उपदेशक, கள்ள தீர்க்கதரிசிகளையும் झूठे भविष्यवक्ता எபேசு சபை அடையாளம் கண்டுகொண்டது. एफेसुस की कलीसिया पता लगा ली அவர்களை சபையில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. और उनके कलीसिया के अंदर उन्हें जगह नहीं दी. ஐந்தாவதாக पांचवा, எபேசு சபை பாடுகளை சகித்த சபையாக இருந்துச்சு. एफेसुस की कलीसिया जो कि पीड़ा को सहन करने वाली कलीसिया थी. உபத்திரவங்கள் வந்தபோது, जब कलेश आया, பாடுகள் வந்தபோது, जब पीड़ा दुख आया, பாடுகளையும் உபத்திரவங்களையும் பொறுமையோடு சகித்தார்கள், முறுமுறுக்கவில்லை. पीड़ा और दुख और तकलीफ को जो धीरज के साथ उन्होंने सहन किया.
वे ना बुड़बुड़ाए ना कुड़कुड़ाए। ஆறாவதாக छठवा, ஏமன் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் கர்த்தருக்காக பிரயாசப்பட்ட சபையாயிருந்தது. मसीह के नाम के लिए बिना विश्राम किए मेहनत करने वाला, परिश्रम करने वाला कलीसिया थी। ஏழாவதாக सातवा, கிறிஸ்து வெறுக்கிற நிக்கலோ என்று சொல்லக்கூடிய மதத்தை அவர்களும் வெறுத்தார்கள். मसीह नफरत करने वाले धर्म निकोलो धर्म को वे भी नफरत किए। அப்படியானால் ऐसा है तो எபேசு சபை எப்படி இருந்தது? एफेसस की कलीसिया कैसी थी? பக்தி வைராக்கியம் உள்ள சபை. भक्ति में एक जिद के साथ ये कलीसिया थी। எபேசு சபையின் ஆரம்பம் எப்படி இருந்தது? एफेसस की कलीसिया की शुरुआत कैसे थी? பரிசுத்த சபையா இருந்தது. पवित्र कलीसिया थी। எபேசு சபையின் ஆரம்பம் எப்படி இருந்தது? एफेसस की कलीसिया की शुरुआत किस तरह से थी? தேவன் விரும்பும் சபையா இருந்தது. परमेश्वर चाहने वाला कलीसिया थी। எபேசு சபையின் ஆரம்பம் எப்படி இருந்தது? एफेसस की कलीसिया की शुरुआत कैसे थी? தேவனை நேசித்த சபை. परमेश्वर से प्यार करने वाली कलीसिया। எபேசு சபையின் ஆரம்பம் எப்படி இருந்தது? एफेसस की कलीसिया की शुरुआत कैसे थी? கிறிஸ்தவ ஓட்டத்தில் मसीह दौड़ में பொறுமையோட லக்கை நோக்கி ஓடின சபை. धीरज के साथ लक्ष्य की ओर दौड़ने वाली कलीसिया। மறுபடியும் சொல்லுகிறேன், दोबारा कहता हूँ, எபேசு சபையின் ஆரம்பம் एफेसस की कलीसिया की शुरुआत பக்தி வைராக்கியமா இருந்த சபை. भक्ति में एक जिद के साथ ये कलीसिया थी। பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த சபை. पवित्रता के लिए मुख्यता देने वाली कलीसिया थी। தேவன் விரும்பும் வாழ்க்கை வாழ்ந்த சபை. परमेश्वर जैसा चाहते वैसा जीवन जीने वाली कलीसिया थी। தேவனை நேசித்த சபை. परमेश्वर से प्यार करने वाली कलीसिया। கிறிஸ்தவ ஓட்டத்தில் मसीह दौड़ में அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் ஓடிக்கொண்டிருந்த சபை. उनके लिए जो रास्ता नियुक्त किया गया था उसी में दौड़ रही थी ये कलीसिया। ஆனால் लेकिन நாட்கள் போக போக எபேசு சபையில் என்ன நடந்தது? दिन बीतते बीतते एफेसस की कलीसिया में क्या हुआ? தேவன் மேலுள்ள அன்பை விட்டார்கள். परमेश्वर के ऊपर के प्यार को छोड़ दिए। பக்தி வைராக்கியத்தை விட்டார்கள். भक्ति के जिद्दी को छोड़ दिए। ஏமன் அவர்கள் கிரியைகளில் மாற்றங்கள் உண்டாயிற்று. उनके कार्यों में परिवर्तन हो गया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கிபி 68 அப்போஸ்தலனாகிய பவுல் சிரச்சேதம் செய்யப்பட்டு மரிக்கிறார். मसीह के बाद 68वें साल में जो गए पौलुस जो एक कैद किए गए और वो मृत्यु पाते गए। இந்த 68 வரைக்கும் எபேசு சபை விசுவாசத்திலும் பக்தி வைராக்கியத்திலும் பரிசுத்தத்திலும் சரியாகவே இருந்தது. ये 68 साल तक ये एफेसस की कलीसिया पवित्रता में, भक्ति में, जिद्दी में, सब में सही था। இப்ப வெளிப்படுத்தின விசேஷம், अब प्रकाशित वाक्य, ஏமன் யோவான் ஏமன் பத்மு தீவில் இருந்து எழுதுகிறார். यूहन्ना पतमुस के टापू से लिख रहा है। யோவான் மரிக்கும் போது கிபி 98. और जो के यूहन्ना मरते समय मसीह के बाद 98 साल। இப்ப 98 எபேசு சபையை குறித்து கர்த்தர் யோவானுக்கு தரிசனம் கொடுக்கிறார். अब 98 साल में जो गए मसीह के बाद के परमेश्वर एफेसस की कलीसिया के विषय यूहन्ना को दर्शन दे रहे என்ன हैं। தரிசனம் கொடுக்கிறார்? क्या दर्शन दे रहे? எபேசு சபை விழுந்து போனது. एफेसस की कलीसिया गिर गई। ஆதியில் செய்த கிரியை செய்யவில்லை. शुरुआती दिनों में जो कार्य करते थे वो नहीं किए। ஆதியில் என்மேல் வைத்த அன்பை எபேசு சபை வைக்கவில்லை. शुरुआती दिनों में जो प्यार मुझसे करते थे अभी नहीं करते। அவர்கள் பாவத்தில் விழுந்து விட்டார்கள் वे पाप में गिर गए என்பதை குறித்து யோவானுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். ऐसे कार्यों को जो के यूहन्ना को परमेश्वर दर्शन दे रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। இந்த 30 வருட இடைவெளிக்குள் எபேசு சபை பின்மாற்றத்தில் போய்விட்டது, விழுந்து போய்விட்டது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ये 30 साल के अंतर में बीच में एफेसस की कलीसिया पीछे चली गई, नीचे गिर गई। இந்த 30 வருடத்தில் ये 30 साल में எபேசு சபை एफेसस की कलीसिया இயேசு கிறிஸ்துவின் மேல் கொண்டிருந்த அன்பை விட்டு விலகி விட்டது. यीशु मसीह के ऊपर जो प्रेम रखी थी उससे दूर हो गई। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருக்காக வல்லமையாக நின்ற சபை, परमेश्वर के लिए सामर्थ्य खड़े रहने वाली कलीसिया, ஆண்டவரை மிகவும் நேசித்த சபை, परमेश्वर से बहुत ही प्यार करने वाली कलीसिया, காலங்கள் போக போக दिन बीतते बीतते ஆண்டவர் மேல் வைத்திருந்த அன்பை விட்டு சபை விலகி போயிற்று. परमेश्वर के ऊपर रखे प्रेम से कलीसिया हट गई। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு அநேக
கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. आज अनेक मसीह लोगों की जिंदगी भी इसी तरह है. பைபிள் சொல்லுது, बाइबल कहता है, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, मत्ती के सुसमाचार के 24वें अध्याय के 12वें वचन में, கடைசி நாட்கள் अंतिम दिनों में அநேகருடைய அன்பு தணிந்து போகும். अनेक का प्रेम ठंडा हो जाएगा. 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, 13वां वचन इस तरह कहता है, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். जो अंत तक धीरज धरे रहेगा वही उद्धार पाएगा. அப்ப உலகத்தின் கடைசி நாட்கள் வரும்போது तो इस जगत के अंतिम दिन जब आएंगे, 12வது வசனம் சொல்கிறது, 12वां वचन कहता है, அநேகர் அவன் இயேசுவின் மேல் வைத்திருக்கிற அன்பை குறைத்து விடுகிறார்கள். अनेक जन यीशु मसीह के ऊपर जो प्रेम प्यार रखे उसे कम कर देंगे. அநேகர் இயேசுவின் மேல் வைத்திருக்கிற அன்பை விட்டு கடைசி நாட்களிலே விலகி போய் விடுவார்கள். अनेक जन यीशु मसीह के ऊपर जो प्यार जो प्रेम रखेंगे उसे छोड़कर दूर चले जाएंगे. பைபிள் சொல்லுது, बाइबल कहता है, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவர், जो अंत तक बने रहेगा, முடிவு பரியந்தம் இயேசுவை நேசிக்கிறவர்கள், जो अंत तक यीशु से प्यार करेगा, ஏவன் ரட்சிக்கப்படுவார்கள், பரலோகத்திற்குள் பிரவேசிப்பார்கள். वही उद्धार पाएगा, स्वर्ग में प्रवेश करेगा. பக்கத்துல கையப்பிடி சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, முடிவு பரியந்தம் இயேசுவை நேசித்தால் ரட்சிக்கப்படுவார். अंतिम तक यीशु से प्रेम करोगे तो उद्धार पाओगे. அல்லேலூயா. हालेलुया. பரலோகம் யாருக்கு? स्वर्ग किसके लिए? கொஞ்ச நாள் ஆண்டவரை நேசிச்சிட்டு थोड़ा दिन परमेश्वर से प्यार करके இதுக்கு பிறகு தூரமா போறவங்களுக்கா? उसके बाद दूर जाने वालों के लिए क्या? இல்லங்க, नहीं, கடைசி வரைக்கும் இயேசுவை நேசிக்கிறவர்களுக்கு. अंतिम तक जो यीशु से प्रेम करते हैं उनके लिए. இதற்கு கையப்படி சொல்லிருங்க, கடைசி வரையும் இயேசுவை நேசித்தால் பரலோகத்துக்கு போகலாம், பாதியில் விட்டுவிட்டால் நரகத்துக்கு போகலாம். अंतिम तक अंतिम तक यीशु से यीशु से प्रेम करोगे तो प्रेम करोगे स्वर्ग जा सकते हैं, स्वर्ग जा सकते हैं, बीच में छोड़ दोगे तो बीच में नरक जाओगे. कहाँ जाना है? कहाँ जाना है? Praise the Lord. Praise the Lord. பரலோகம் போகணும்னா அவன் கடைசி வரைக்கும் இயேசுவை நேசிக்கணும். अरे स्वर्ग राज जाना है तो अंतिम तक यीशु से प्रेम करो. பிசாசு தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்பதை அறிந்து शैतान अपने पास थोड़ा ही समय इस बात को जानकर கிறிஸ்தவர்களை அக்கிரமத்திற்குள் தள்ளி விடுகிறார். मसीह लोगों को अधर्मों में ढकेल देता है. கிறிஸ்தவர்கள் துணிகரமான பாவத்தை செய்வதற்கு அவன் தூண்டுகிறார். मसीह लोग ढिठाई का पाप करने के लिए उन्हें उकसाता है. கிறிஸ்தவர்களுக்குள் சோம்பலின் ஆவியை ஊற்றுகிறார். मसीह लोगों के अंदर आलसीपन की आत्मा को डालता है. ஆமென். आमीन. ஏமன் கிறிஸ்தவர்களுக்குள் நிர்விசாரத்தின் ஆவியை ஊற்றுகிறார். मसीह लोगों के अंदर निश्चित लापरवाह रहने की आत्मा डालता है. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இப்படியாக சொன்னார். परमेश्वर इस्राएली लोग को देखकर इस तरह से कहे. எரேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். यिर्मयाह के पुस्तक के 2 अध्याय के 2 वचन में इस तरह कहते हैं, இஸ்ரவேலே, इस्राएल, நீ வாழ்க்கைப்பட்டபோது जब तेरा स्नेह जीवन बना, ஆமென், आमीन, உனக்கு இருந்த நேசத்தை நான் நினைக்கிறேன். जब तेरा विवाह हुआ उस समय के प्रेम को मैं स्मरण करता हूँ. இள வயதில் என் மேல் வைத்திருந்த பக்தியை நான் நினைக்கிறேன். हाँ, जवानी के दिन जो भक्ति तूने मुझ पर रखी थी उसे स्मरण करता हूँ. விதைக்கப்படாத தேசத்திலே, जहाँ पर बीज नहीं बोया गया तो उस देश में, வனாந்திரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்த விதத்தை நான் நினைக்கிறேன். और रेगिस्तान में तू कैसे मेरे पीछे पीछे आई उसे मैं जानता हूँ, याद करता हूँ. அர்த்தம் என்ன தெரியுமா? उसका मतलब क्या? நான் உன்னை நேசித்த நாளில் मैं जिस दिन तुझसे प्रेम किया, நீ என்னை நேசித்தாயே. तू मुझसे प्रेम की. நான் உன்னை எகிப்திலிருந்து விடுதலையாக்கின நாளில் मैं जिस दिन तुझे मिस्र देश से छुड़ाया, நீ என் மேல் அன்பு வைத்திருந்தியே. तू मुझ पे स्नेह रखी. இந்த நேசத்தை நான் நினைக்கிறேன். उस स्नेह उस प्रेम को मैं याद रखता हूँ. ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு, परमेश्वर इस्राएल लोग को देखकर कहते हैं, ஆனா लेकिन இன்னைக்கு நீ என்ன நேசித்தது மாதிரி उस दिन जैसा प्यार तू मुझसे करती थी, இன்னைக்கு நீ என்ன நேசிக்கல. आज के दिन तू ऐसा नहीं करती. இன்னைக்கு நீ என்ன நேசிக்கல. आज के दिन तू ऐसा नहीं करती. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. திருமணமானவர்களிடத்தில் ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். जिनकी शादी हुई है उनसे मैं एक सवाल पूछना चाहता हूँ. திருமணமான அந்த புதுசுல இருக்கக்கூடிய அன்பு शादी जब हुई थी तो नया शुरुआत आरंभ का प्यार போக போக जाते जाते வருடங்கள் தாண்ட தாண்ட साल पार करने के बाद குறையணுமா கூடணுமா? कम होना चाहिए या बढ़ना चाहिए?
சொல்லுங்க சத்தமா, जोर से बोलिए। சத்தியமா சொல்லுங்க, கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா உங்களுக்கு? अभी आप कसम से बताइए कि बढ़ा है या कम हुआ है? 199 பேருக்கு குறைஞ்சிருக்கு. 100 में से 99 लोग के लिए तो कम हुआ है। அன்னைக்கு டெய்லி ஐ லவ் யூ, उस दिन तो हर दिन आई लव यू, அன்னைக்கு வெளியே போனா ஏதாவது வாங்கிட்டு வருவியா? उस दिन बाहर से आते तो कुछ ना कुछ लेकर आते, இன்னைக்கு கேட்டா आज मांगेंगे तो தினமும் நான் வாங்கிட்டு வரணுமா உனக்கு? हाँ हर दिन में उसके लिए लेके आओ क्या? அப்படி சும்மா இரு. ए चुप रे। ஆமா, அன்னைக்கு கேட்காமலே வாங்கி கொடுத்திய. उस दिन बिना पूछे लेकर आते थे, இன்னைக்கு आज எப்படி போகுது வாழ்க்கை? कैसा जा रहा है जीवन? கீழே கீழே தான் போகுது. नीचे की तरफ ही जा रहा है। ஆமென். आमीन। இது மாதிரி தான் பார்த்துடுங்க. ऐसे ही है, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள்ல ஆண்டவர்ட்ட லவ் பயங்கரமா இருந்துச்சு. प्रभु को जिस दिन हमने स्वीकार किए थे उस दिन प्यार लव जो है बहुत ज्यादा था। நாள் போக போக दिन बीतते बीतते ஆண்டவர் மேல் உள்ள காதல் லவ் குறையுது. परमेश्वर के ऊपर का जो प्यार जो स्नेह है वो कम हो रहा है। Praise the Lord. प्रेज द लॉर्ड। தேவனுடைய பிள்ளை நன்றாய் கவனித்துக்கோ. परमेश्वर के बच्चों अच्छे से जान लो, திருமணமான ஒருவருக்கு शादीशुदा एक व्यक्ति के लिए புருஷன் மேல पति के ऊपर அல்லது மனைவி மேல या पत्नी के ऊपर நாட்கள் போக போக அன்பு அதிகரிக்கிறது என்று சொன்னா दिन बीतते बीतते प्रेम अधिक होता है तो அதுதான் உண்மையான காதல், உண்மையான லவ். वही सच्चा प्यार सच्चा प्रेम है। ஆமென். आमीन। நாட்கள் போக போக லவ் குறையுது, காதல் குறையுது அப்படின்னா दिन बीतते बीतते प्यार लव जो है कम होता है तो ஆரம்ப நாட்களில் நீ மனைவியை நேசித்தியே, புருஷனை நேசித்தியே, शुरुआती आरंभ के दिनों में तूने पति से प्यार किया, पत्नी से प्रेम किया, அது உண்மையான காதல் இல்ல, உண்மையான லவ் கிடையாது. वो सच्चा प्यार नहीं, सच्चा प्रेम लव नहीं। அது மோகத்தினால் மனைவியை நேசித்தது, மோகத்தினால் பிரமன் புருஷனை நேசித்தது. वो एक मोह के कारण तूने पति से प्रेम किया, एक मोह के कारण तूने पत्नी से प्रेम किया। காலங்கள் போக போக உண்மையான புருஷன், உண்மையான மனைவின்னா இவன் புருஷன் மேல அதிகமா நேசம் வைப்பாங்க, மனைவி மேல அதிகமா நேசம் வைப்பாங்க. दिन बीतते बीतते दिन गुजरते गुजरते अगर सच्चा प्यार है तो पत्नी के ऊपर पति का प्यार बढ़ते रहता है और पति के ऊपर पत्नी का प्यार बढ़ते रहता है। என்னால் என் மனைவியை பார்த்து கேட்டேன். एक दिन पास्टर जी ने पत्नी को देखकर पूछा, நான் விளையாட்டாத்தான் கேட்டேன், मजाक में ही पूछा, முன்னால மாதிரி நீ என்ன நேசிக்க மாட்டேங்க பாத்துக்க அப்படின்னு. पहले की तरह तुम मुझसे प्रेम नहीं करती। அப்போ கேட்டாங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? तो उन्होंने पूछा क्यों ऐसा पूछ रहे हो? அப்படிலாம் இல்ல, ऐसा सब नहीं। ஆரம்பத்தோட உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னா. शुरुआत से भी मैं अभी बहुत ज्यादा प्यार करती हूँ। அப்ப நான் சொன்னேன், तो मैंने पूछा, முன்னால எல்லாம் நான் என்ன சொன்னாலும் திருப்பி பேச மாட்டேன் பாத்துக்க, पहले मैं कुछ भी बोलता था तो उल्टा नहीं बोलती थी, உடனே செய்திருவ பாத்துக்க, तुरंत तो करती थी, ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன், एक भी बात नहीं बोलती थी, முடிஞ்சா அழுதுகிடுவேன், அதுக்கு மேல ஒண்ணும் செய்ய மாட்டேன். होता था तो रोती थी, उसके आगे कुछ नहीं करती थी। ஆனா இப்ப அப்படி எல்லாம் கிடையாது. लेकिन अभी ऐसा नहीं, ஒன்னொன்னுக்கு நீ என்கிட்ட கேள்வி கேட்கல, हर एक बात के लिए तो सवाल पूछती है ना, அப்ப நீ என் மேல அன்பு குறைஞ்சிருக்கல, तब तेरा प्यार मुझ में कम हुआ है ना। அப்ப அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? तो उनका जवाब क्या था पता है क्या? அன்னைக்கு பயந்து நேசிச்சேன், उस दिन मैं डर के प्यार की, இன்னைக்கு உரிமையோட நேசிக்கிறேன். आज मैं हक के साथ प्यार करती हूँ, உரிமையோட நேசிக்கிறேன். हक के साथ प्यार करती हूँ। ஆமென். आमीन। அன்னைக்கு உங்கள்ட்ட பேசுறதுக்கு பயம், उस दिन आपसे बात करने के लिए डर लगता था, இன்னைக்கு அப்படி இல்ல. लेकिन आज ऐसे नहीं। நீங்க என்ன ரொம்ப நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, अभी आप मुझसे बहुत प्यार करते हो करके मुझे पता है, நானும் உங்களை நேசிக்கிறேன், मैं भी आपसे प्यार करती हूँ, அதனால என்ன வேணா பேசலாம் பாத்துடுங்க. इसीलिए जो चाहिए बात कर सकते हैं। ஹalleluya. हालेलुया। நான் சொல்றது விளங்குதா? मैं जो बोल रहा समझ में आया? விளங்குதுல? समझ में आया ना? காலங்கள் போக போக दिन बीतते बीतते ஆண்டவரிடத்துல உரிமையோட நேசிக்கிற நேசம் பெருசாகிட்டே வளரணும். परमेश्वर के साथ जो हक के साथ जो प्यार किया जाता है वो बढ़ते रहना चाहिए। ஹalleluya. हालेलुया। அப்ப ஆண்டவரை நேசித்த நாள், तो परमेश्वर से प्रेम किया वो दिन, இயேசு நம்மை நேசித்த நாள், यीशु हमसे प्रेम किया वो दिन, ரட்சிக்கப்பட்ட நாள், उद्धार पाया वो दिन, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள், यीशु को अपनाया दिन, எப்படி ஆண்டவரை நேசித்தோமோ कैसे परमेश्वर से प्रेम किए, அந்த நேசம் वो प्रेम நாளுக்கு நாள் குறைஞ்சிட கூடாது, दिन ब दिन कम नहीं होना चाहिए, அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். वो अधिक होते रहना चाहिए, अधिक होते रहना चाहिए, அன்பும் பக்தி வைராக்கியமும் பெருகிட்டே இருக்கணும். प्रेम और भक्ति का जिद्दी बढ़ते रहना चाहिए। ஆமென். आमीन। இன்னைக்கு ஆண்டவர் மேல் உள்ள அன்பு குறைஞ்சிருக்கா குறையலையா? आज परमेश्वर के ऊपर का प्यार कम हुआ है या नहीं हुआ है? நமக்கு எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்பதை குறித்து சில காரியங்கள் சொல்கிறேன். हम इस बात को कैसे पता लगा सकते करके कुछ कार्य बताता हूँ। ஹalleluya. हालेलुया। அதை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। ஆதியில் இருந்த விசுவாசம் शुरुआत का विश्वास இன்றைக்கு குறைந்திருக்குமானால், आज कम हुआ है तो ஆமென், आमीन। அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆண்டவரை நம்பினோம். उस दिन देखोगे तो सारी चीजों के लिए परमेश्वर पे भरोसा किए। 10 ரூபாய்க்கு கூட விசுவாசம் இருந்துச்சு நம்மட்ட. एक 10 रुपए के लिए भी विश्वास
विश्वास हमारे अंदर थी இருந்துச்சா இல்லையா? थी कि नहीं இருந்துச்சா இல்லையா? थी कि नहीं ஆண்டவர் தருவா, परमेश्वर देंगे ஆண்டவர் போஷிப்பா, परमेश्वर खिलाएंगे ஆண்டவர் தேவையை சந்திப்பா. परमेश्वर जरूरत को पूरा करेंगे விசுவாசம் இருந்துச்சு, विश्वास था வியாதி வந்தா விசுவாசம் இருந்துச்சு. बीमारी आती तो विश्वास थी ஆமென். आमीन இன்னைக்கு எப்படி இருக்கு? आज कैसा है இன்னைக்கு விசுவாசம் குறைஞ்சு போச்சு. आज विश्वास कम हो गया இன்னைக்கு விசுவாசம் தேவன் மேல இல்ல, மனுஷன் மேல, आज विश्वास परमेश्वर पे नहीं मनुष्य के ऊपर है பேங்க் மேல. बैंक अकाउंट पर है அல்லேலூயா. हालेलुया அதை விட 10 பைசாக்கு வட்டிக்கு தர்றவன் மேல. उससे भी बढ़ के जो 10 पैसे ब्याज में देता है उसके ऊपर 10 பைசாக்கு வட்டிக்கு வாங்கினா உன்ன மாதிரி சபிக்கப்பட்டவன் வேற யாரும் கிடையாது பாத்துக்க. 10 पैसे ब्याज के लिए तो पैसे तो तेरे जैसा श्रापित व्यक्ति और कोई नहीं வட்டிக்கே வாங்காதேன்னு தான் சொல்லுவேன். அதே சாபம். मैं तुझसे कहूंगा ब्याज में पैसे ले ही मत वही बड़ा श्राप है வட்டிக்கு வாங்குனாதான் தூக்கம் வருது. कुछ लोग के लिए ब्याज में पैसे लेंगे तभी नींद आता है ஆமென். आमीन ஏன் பேசுறேன்னு எனக்கு தெரியல. இத क्यों बोल रहा मुझे समझ में नहीं आ रहा வட்டிக்கு வாங்குறவன் மனம் திரும்ப முதல்ல. जो ब्याज में पैसे लेते हो मन फिराओ पहले விசுவாசத்தை கர்த்தர் மேல வை. विश्वास को प्रभु के ऊपर रखो யார் மேல வைக்கணும்? किसके ऊपर रखना है இன்னைக்கு விசுவாசம் இருந்துச்சுல, ஆண்டவர் எல்லாம் தருவாருன்னு. उस दिन विश्वास था ना प्रभु सब देंगे कर कर இன்னைக்கு விசுவாசம் இல்லைன்னா ஆதி அன்பு குறைஞ்சிருக்கு. आज विश्वास नहीं तो शुरुआत का प्यार कम हुआ है எல்லா போராட்டங்கள்லயும், सारी लड़ाइयों में சோதனைகள்லயும் परीक्षाओं में இயேசுவை நம்பணும். அன்னைக்கு यीशु पे भरोसा किया उस दिन கர்த்தர் பார்த்துக்குவா. परमेश्वर देख लेंगे நம்பிக்கை இருந்துச்சு. भरोसा था மனுஷன் நமக்கு எதிரா வந்தாலும் मनुष्य हमारे खिलाफ आते तो भी கர்த்தர் பார்த்துக்குவா. परमेश्वर देख लेंगे வசனத்தை நல்லா பேசணும். वचन को अच्छे से बोले இன்னைக்கு அப்படி இல்லையே. आज ऐसा नहीं இன்னைக்கு நம்ம பிரச்சனை வந்த உடனே சோர்ந்து போயில படுத்து கிடக்குறோம். आज परेशानी आती हम थक कर लेट जाते हैं ना ஆமென். आमीन ஆமா, இனி சர்ச்சுக்கெல்லாம் எதுக்குன்னு கேக்குறோம். आगे चर्च सब क्यों जाना करके हम कहते हैं ना இன்னைக்கு பிரச்சனை போராட்டம் வந்த உடனே சர்ச்சுக்கு ஓடணும். उस दिन परेशानी संघर्ष आती चर्च में दौड़ कर गए அன்பு, ஆண்டவர் மேல அன்பு இருந்துச்சு. प्रेम परमेश्वर के ऊपर प्रेम था இன்னைக்கு அது குறைஞ்சதுனால आज वो कम हो गया इस वजह से போராட்டம் சோதனை வந்த உடனே என்ன செய்யறோம்? लड़ाई और संघर्ष आते हम क्या करते हैं வீட்டுல விடுதோம், போராட்டம் விடுறோம். घर पे रह कर लेट कर कराटे मारते हैं ஆமென். आमीन அன்பு குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். प्रेम कम हो गया करके मतलब है இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாருன்னு விசுவாசம் இருந்துச்சு. उस दिन में प्रार्थना करूंगा तो परमेश्वर सुनेंगे करके विश्वास था பயங்கர நம்பிக்கை இருந்துச்சு. भयंकर भरोसा था ஆண்டவர் மேல அவ்வளவு லவ் இருந்துச்சு. क्योंकि परमेश्वर के ऊपर उतना प्यार उतना लव था இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கே மனம் இல்ல, அப்படி போயிட்டு आज प्रार्थना करने के लिए मन ही नहीं ऐसा हो गया லவ் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். प्यार कम हो गया करके मतलब है Praise the Lord. Praise the Lord Hallelujah. हालेलुया அதான் உங்களுக்கு சொன்னேன். वही मैंने आपको कहा था கல்யாணம் பண்ண உடனே கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தா शादी होकर शादी खत्म करके घर पर आते ही 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 1 महीने 2 महीने 3 महीने வெளியே போனா பூ வாங்கிட்டு வர்றது என்ன? बाहर जाते ही आते फूल क्या लेकर आते हैं ஆமா, சமோசா வாங்குறது என்ன? समोसा क्या लेकर आते हैं ஆமா, சிக்கன் வாங்குறது என்ன? चिकन क्या लेकर आते हैं நாள் போக போக दिन बीतते बीतते ஆமா, முட்டைக்கு கூட திண்டாட வேண்டியது இருக்கு. फिर एक अंडे के लिए भी गए बहुत गिड़गिड़ाना पड़ता है இது மாதிரி ஆயிப்போச்சு. वैसा हो गया स्थिति இதுதான் यही லவ் குறையிறதுனால தான். प्यार कम होने की वजह से ஆண்டவர் மேல உள்ள அன்பு குறையும் போது परमेश्वर के ऊपर का प्यार कम होते समय ஜெபிக்க மனம் இல்லாம போயிடுது. प्रार्थना करने के लिए मन नहीं रहता இன்னைக்கு விசுவாச வார்த்தையை பேசணும். उस दिन विश्वास की बातें बोले இன்னைக்கு நம்ம வாயில முறுமுறுப்பின் வார்த்தை வருது. आज हमारे मुंह से कुड़कुड़ाने बुड़बुड़ाने की बातें आती है ஆண்டவர் மேல உள்ள அன்பு குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். परमेश्वर के ऊपर का प्यार कम हो गया करके मतलब है இன்னைக்கு இயேசுவுக்காக நாம் மரிக்கவும் தயார்னு கையை தூக்கணும். उस दिन में मैं यीशु के लिए मरने के लिए तैयार होकर कर हाथ उठा दिए ரத்த சாட்சியா மரிக்கிறதுக்கு ரெடினோ. अरे लहू की गवाही में मरने के लिए तैयार होकर कर कहे இன்னைக்கு இயேசுவை தேடுறதுக்கே நேரம் இல்லைன்னு சொல்றோம். हाँ तो यीशु को ढूंढने के लिए समय नहीं है करके कहते ஆமென். आमीन இன்னைக்கு இயேசுவின் அன்பை நினைச்சு उस दिन यीशु के प्यार को सोचकर ஜெபிக்கும் போதெல்லாம் கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. प्रार्थना करते समय आंसू आता था आंख से ஆமென். आमीन இன்னைக்கு கண்ணீர் ஜெபிக்கும் போது வரல, आज आंसू प्रार्थना करते समय नहीं आता வெங்காயம் உரிக்கும் போது தான் வருது. कांदा काटते समय आता है ஆமென். आमीन நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए குறைஞ்சு போகுது. प्यार कम हो गया ஆமா, இயேசுவின் மேல உள்ள அன்பினால यीशु के ऊपर के प्रेम से உலகத்தின் பாடுகள், दुनिया की पीड़ाएं அவமானங்கள், अपमान உபத்திரவங்கள் कलेश அதெல்லாம் லகுவாகவே நமக்கு தெரிஞ்சிச்சு பார்த்துடுங்க. उस दिन ये सब आसान लगा இன்னைக்கு அதே பாடுகள் வரும்போது आज वही पीड़ा आते समय கவலைகள்ல மூழ்கி போய் விடுகிறோம். चिंता में डूब जाते गए இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆண்டவர் சமூகத்துல இருந்தாலும் उस दिन कितने भी समय परमेश्वर के सम्मुख बैठे हैं तो ஜெபமா இருக்கலாம், वो चाहे प्रार्थना हो ஆராதனையா இருக்கலாம், या आराधना हो ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. बहुत ही आनंद और खुशी के साथ थी இன்னைக்கு எப்படி இருக்கு? आज कैसा है டைம் हो गया, समय हो 5 गया मिनट ज्यादा बढ़ गया. நேராயிட்டு 5 நிமிஷம் அதிகமாயிட்டு ஆமா ஆ. ஆமா,
ஆமா எனக்கு அங்க போகணும். मुझे वहां जाना है। ஆமா காலையில ஆராதனையில வந்துட்டு சீக்கிரம் போய் படுத்து தூங்கணும். हाँ, सुबह की आराधना में आकर जाकर वापस जाके लेट के सोना है। எல்லாம் அன்பு குறைஞ்சதுதான் பாத்துடுங்க. ये सब प्यार कम हो गया करके मतलब है। 4 மணி நேரம் 5 மணி நேரம் தேவ சமூகத்துல இருக்கிறதுக்கு ரெடியா இருந்தோம். उस दिन 4 घंटे 5 घंटे परमेश्वर के सम्मुख रहने के लिए तैयार थे। இன்னைக்கு 2 மணி நேரம் கூட இல்ல. हाँ, 2 घंटे भी नहीं। அது நம்மளே குறைச்சிக்கிட்டு 1.5 ஆக்கிக்கிட்டோம். वो भी हम ही 1.5 घंटा 1.25 घंटा करके रख लिए। விளங்குச்சா? समझे क्या? புரிஞ்சா? லேட்டா வந்தவங்களுக்கு விளங்குச்சான்னு கேட்டேன். जिनको जो लेट है उनको समझा क्या पूछ रहा हूँ। ஆமென். आमीन। விளங்குச்சா? समझे क्या? அன்பு குறையுதுங்க. प्रेम कम हो रहा है। குறையுது. சொல்லட்டா உங்களுக்கு? एक बात बोल क्या? கல்யாணம் பண்ண உடனே 7 மணிக்கு டியூட்டி முடிச்சா 7:15 பஞ்சுவலா வந்து உட்கார்ந்த வீட்ல. शादी होते ही 7 बजे ड्यूटी खत्म होती तो 7:15 बजे ठीक घर पर आकर बैठते थे। 6 மாசம் ஆச்சு 7:30 ஆச்சு டைம். 6 महीने उसके बाद 7:30 हुआ। வாழ்க்கையில 7:30 ஆரம்பிச்சது. फिर जीवन में भी 7:30 शुरू हो गया। அதுக்கப்புறம் 8 ஆச்சு. उसके बाद 8 हुआ। 9 ஆச்சு. फिर 9 हुआ। 10 ஆச்சு. 10 हुआ। இப்ப ராத்திரி எங்க போன? अब रात को किधर गया? என் ஃப்ரெண்ட் கூட. मेरे दोस्त के साथ। என்ன மண்ணாங்கட்டி கல்யாணம் பண்ண? फिर क्यों मिट्टी के लिए तूने शादी किया? பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। அடுத்த நாள் காலையில வந்து சோத்தை எடுத்துட்டு கமான் போராத் கட்டிக்கிட்டு மறுபடி வேலைக்கு. अगले दिन सुबह उठ के डब्बा लेके जाता है काम के लिए फिर से। என்ன அர்த்தம்? क्या मतलब? அன்பு குறைஞ்சிட்டு. प्रेम कम हो गया। அன்பு குறைஞ்சிட்டு. प्रेम कम हो गया। ஏன் லேட்டா வரோம்? चर्च में क्यों लेट आ रहे? ஆரம்ப நாட்கள்ல கரெக்ட்டா வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னால வந்துட்டான். शुरुआती दिनों में 10 मिनट पहले ही आ जाते थे। இப்ப ஏன் லேட்டா வரோம்? अभी क्यों लेट आ रहे? அன்பு குறைஞ்சது அடையாளம். प्रेम कम हो गए करके निशानी है। சொல்றது உண்மையா இல்லையா? मैं जो कह रहा हूँ सच है कि नहीं? உண்மையான உள்ளவங்க கையை தூக்குங்க. सच से बोलने वाले हाथ ऊपर कीजिए। ஆமென். आमीन। அன்பு இருந்திருந்தா ஓடி வந்திருப்பல்ல. अरे प्रेम है तो भाग कर आगे होते ना। குறைஞ்சு போச்சு நாள் போக போக. कम हो गया दिन होते होते। Praise the Lord. प्रेज द लॉर्ड। ஆமென். आमीन। சபையில அடுத்த ஆராதனை எப்ப நடக்கும்? कल शाम में दूसरी आराधना कब होगी? அடுத்த ஜெபம் எப்ப நடக்கும்? अगला प्रार्थना कब होगी? ஆசையோட காத்திருந்தோம். एक चाहत के साथ इंतजार करते थे। இப்ப நம்ம மனம் என்ன சொல்லுது? अभी हमारा मन क्या कहता है? சுட்டியானா இந்த பாஸ்டருக்கு வேற வேலையே இல்ல. உடனே பிரேயர் வச்சிராரு. अरे छुट्टी आती है पास्टर को और कोई काम नहीं तुरंत प्रार्थना रख देते। ஆமென். आमीन। அன்பு குறைஞ்சு போச்சு பாத்துருங்க. प्रेम कम हो गया देखिए। இதுதான் அடையாளம். यही निशानी है। இதுதான் அடையாளம். यही निशानी है। ஆமென். आमीन। ஆமென். आमीन। ஆரம்ப நாட்கள்ல शुरुआती दिनों में ஆண்டவரை நேசித்த நாள்ல परमेश्वर से प्रेम करते के दिन में பாஸ்டர் பிரசங்கம் பண்ணா पास्टर जी प्रचार करते थे तो இன்னும் பேச மாட்டாரா? और नहीं बोलेंगे क्या? கர்த்தருடைய வார்த்தை வராதா? और भी परमेश्वर का वचन नहीं आएगा क्या? அவரோட காத்திருந்தோம். एक चाहत के साथ इंतजार किए। ஏன் பாஸ்டர் முடிச்சீங்கன்னு கேட்ட अनेகர் உண்டு. क्यों पास्टर खत्म किए करके ऐसे अनेक जन पूछे थे। இன்னைக்கு என்ன வருது? आज क्या आ रहा है? அவர் ஏன் லேட்டா முடிக்கிறாரு? 4 பேர்ட்ட பேசிட்டு போற. अरे ये क्यों लेट खत्म कर रहे करके 4 जन से बातें करके जा रहे। அன்பு குறைஞ்சு போகுது. प्रेम कम हो गया। காலையில தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணா. सवेरे बोर को परमेश्वर के सम्मुख प्रार्थना किए। ஆமா அதிகாலையில நம்மவே எழுப்பிட்டோம். सवेरे हम अपने आप उठ गए। யாரோ எழுப்பி விட்டது மாதிரி இருந்துச்சு ஆதி நாட்கள்ல. हाँ, कोई तो उठाया करके ऐसे लगता था आज शुरुआती दिनों में। இப்ப எழுப்பினா கூட நல்ல தூக்கம் தான் வருது. अभी उठाते तो भी अच्छा नींद आता है। ஆதியில் உள்ள அன்பு குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். शुरुआत का प्यार कम हुआ करके मतलब है। இன்னைக்கு தேவனோட சஞ்சரிக்க விரும்பினோம். हाँ, उस दिन परमेश्वर के साथ चलने का प्रयास किए। பார்த்தாலும் துதி ஸ்தோத்திரங்கள். जब देखो स्तुति और प्रार्थना இயேசுவின் ரத்தம் यीशु का लहू வாயில வந்துகிட்டே இருந்துச்சு. मुंह में आ रहा था। ஆண்டவரை பிரியக்கிறதுக்கு மனம் இல்ல. परमेश्वर से अलग होने का मन नहीं। மனமே இல்ல. मन ही नहीं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। எங்க போனாலும் ஆண்டவரோட போனா. जहाँ कई बार गए परमेश्वर के साथ गए। ஏன்னா இன்னைக்கு எப்படி இருக்கோம்? लेकिन आज कैसे गए? உலகத்தோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோம். दुनिया के साथ चल रहे हैं। இன்னைக்கு அவருடைய வருகையை ஆவலோடு காத்திருந்தோம். उस दिन उनके आने के दिन के लिए चाहत के साथ इंतजार किए। ஏசப்பா எப்ப வருவாரு? यीशु पिता कब நான் आएंगे? அவரோட பரலோகத்துக்கு போணுமே. मैं उनके साथ स्वर्ग जाना है। போணுமே. जाना है। அவளோட காத்திருந்தோம். चाहत के साथ इंतजार किए। இன்னைக்கு आज இயேசு லேட்டா வந்தா நல்லா இருக்கும். यीशु थोड़ा लेट आएंगे तो अच्छा रहेगा। வராம இருந்தா நல்லா இருக்கும். अरे वो नहीं आएंगे तो अच्छा रहेगा। பயம் நமக்குள்ளால இருக்கு. जो பயம். डर हमारे अंदर है। ஆமா ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊழியம்னா வாஞ்சியா செய்தோம். उस दिन सेवा मतलब एक चाहत के साथ किए। ஆத்ம ஆதாயம் செய்தோம். आत्माओं को तैयार किए। ஓடி ஓடி சுவிசேஷம் அறிவிச்சோம். भाग भाग कर सुसमाचार सुनाए। இன்னைக்கு आज எப்படி இருக்கு? कैसा है? நம்மவே தட்டுறதுக்கு 4 பேர் வர வேண்டியது இருக்கு. हमें ही थपथपाने के लिए 4 जन को आना पड़ता है। ஏன் சர்ச்சுக்கு வரல? क्यों चर्च में नहीं ஏன் आए? சர்ச்சுக்கு வரல? क्यों चर्च में नहीं आए? நம்ம எழும்பு. उठ, வந்துரு சர்ச்சுக்குன்னு. आजा चर्च में। என்ன அர்த்தம்? क्या मतलब? என்ன அர்த்தம்? क्या என்ன मतलब? அர்த்தம்? क्या मतलब? சொல்லுங்களா? बोलिए ना। கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே அதிகாலை எழுப்பி சாய போட்டு குடுத்தியல? अरे शादी होती शुरुआत में सवेरे उठ के चाय बना के देते थे ना। கேக்க முன்ன குடுத்தியல? मांगने से पहले बना के देते थे ना। இன்னைக்கு आज வேணும்னா போட்டு குடி. चाहिए तो बना के पी। ஹம்.
என்ன அர்த்தம்? क्या मतलब? என்ன அர்த்தம் சொல்லுங்க. क्या मतलब बताइए? குறைஞ்சிட்டு பார்த்துடுங்க. कम हो गया। அதுதான் वही இன்னைக்கு ஆலயத்துக்கு வாம வேகமா ஓடணும். उस दिन कलीसिया के लिए दौड़कर जल्दी से आए, ஊழியத்துக்கு வேகமா ஓடணும். सेवकाई के लिए तेजी से दौड़े, வசனத்துக்கு நடுங்கணும். वचन के सामने कांपे। ஒவ்வொரு வசனத்தை கேட்க கேட்க நம்ம இருதயத்துக்குள்ள நடுக்கம் இருந்துச்சு. हर एक वचन को सुनते हमारे दिल के अंदर एक कपकहाट थी। இன்னைக்கு எத்தனை வசனம் கேட்டாலும் மனம் திரும்பவும் இல்ல, நடுக்கமும் இல்ல. आज कितना भी वचन सुनो, मन फिराना भी नहीं, कांपना भी नहीं। பார்வோன் இருதயம் போல கடினப்பட்டிருக்கு. फिरौन के हृदय के समान कठिन हो गया। ஊழியரை நேசித்தா, सेवक से प्रेम किए, அவர் சொன்ன வார்த்தை எனக்கு கீழ்ப்படிஞ்சோம். उन्होंने जो बात कही थी उस दिन वो मानते थे। காரணம் அன்பின் நிமித்தம், தேவன் மேல் வைத்த அன்பின் நிமித்தம். कारण प्रेम के निमित्त, परमेश्वर के ऊपर रखे प्रेम के निमित्त। இன்னைக்கு என்ன சொல்றான்? आज क्या कहते? அவர் முன்னால மாதிரி எல்லாம் இல்ல பாத்துடுங்க. देखो पास्टर जी पहले के समान अभी नहीं है। கரெக்டா சொல்றாரு பாஸ்டர் ஜி. எனக்கு சொல்றதுக்கு வெக்கமா இருந்துச்சு. ஆமென். ஹalleluya. हालेलुया। ஆமா, பாஸ்டர் முன்னால மாதிரி எல்லாம் இல்ல பாத்துடுங்க. देखो पास्टर जी पहले के समान नहीं है। அவர் இப்ப எல்லாம் பிரசங்கத்துல குத்தி குத்தி பேசுறாரு. वो अभी प्रचार में जो है चुबा चुबा के बात करते हैं। பேசுறாரு. कैसे बात करते? குத்தி குத்தி பேசுறாரு. चुबा चुबा के बात करते। ஆமா, இன்னைக்கு அப்படித்தான். आज ऐसे ही। ஆமா. हाँ, என்ன காரணம் என்ன தெரியுமா? क्या कारण बताया क्या? பாஸ்டர் பேசுறதுதான் தேவ வார்த்தையா இருந்துச்சு. उस दिन पास्टर जी बोलते तो परमेश्वर का वचन था, அவ்வளவு கர்த்தர் மேல லவ். क्योंकि उतना परमेश्वर के ऊपर प्यार। இன்னைக்கு ஆண்டவர் மேல உள்ள அன்பு குறைஞ்சிட்டு. हाँ, परमेश्वर के ऊपर का प्यार कम हो गया। பாஸ்டர் பேசுறதெல்லாம் குத்துற மாதிரி தான் இருக்கும். पास्टर जी जो भी बोल रहे हो चुभने जैसा ही लगेगा। ஆமென். आमीन। நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்ல, हमारे गांव में कहावत कहते हैं ना, மாமியார் உடைச்சா மண்ணு குடம், मामियार மருமக உடைச்சா பொண்ணு குடம். सासू माँ फोड़ेगी तो मिट्टी का मटका, अगर बहू तोड़ेगी तो सोने का मटका। அப்படித்தான் பாத்துடுங்க. ऐसे ही है। நாள் போக அப்படித்தான் ஆகுது. दिन बीतते बीतते ऐसे होता है। இன்னைக்கு பாவத்தை பார்த்தா उस दिन पाप को देखते ही யோசேப்பு மாதிரி ஓடிட்டோம். यूसुफ की तरह दौड़ भाग गए। இன்னைக்கு आज ஆண்டவர் மேல அன்பு இருந்த நாட்கள், परमेश्वर के ऊपर प्रेम रखे हुए दिन में இன்னைக்கு आज ஆண்டவர் மேல உள்ள அன்பு குறைஞ்சிட்டு. परमेश्वर के ऊपर का प्रेम कम हो गया। சிம்சோனை போல பாவமே வா வா மடியில படுத்துக்கிறேன். शिमशोन की तरह ये पाप आजा आजा मेरे गोद में लेट जा। விளங்குச்சா உங்களுக்கு? समझे क्या? காரணம் என்ன? कारण क्या? ஆண்டவர் மேல உள்ள அன்பு குறைஞ்சது அர்த்தம். परमेश्वर के ऊपर का प्यार कम हुआ करके मतलब है। आमीन। இதெல்லாம் ये सब ஆதியில் தேவன் மேல் வைத்த அன்பு குறைந்ததற்கிறது அடையாளங்கள். ये सब शुरुआती प्रेम जो परमेश्वर पे रखे वो कम हो गए करके निशानी है। அன்பு இழந்து போவதற்கான 2 காரணத்தை வேகமாய் சொல்லப் போறேன். प्यार खोने का 2 कारण मैं जल्दी से आपको बताना चाहता हूँ। ஏன் ஆதியில் இருந்த அன்பு விசுவாசிக்கு குறைந்து போகிறது? क्यों शुरुआत का प्यार विश्वासियों के लिए कम होता है? இந்த நாளைக்கு முன்னால் ஒரு சம்பவத்தை படிச்சு பார்த்துடுங்க. कुछ दिन पहले घटना को पढ़ा। தமிழ்நாட்டுல காஞ்சிபுரம் சைடு, அந்த செங்கல்பட்டு சைடு நடந்த ஒரு சம்பவம். और तमिलनाडु के कांचीपुरम सेंगलपट्टी के उस इलाके में हुआ कार्य। ஹேமன் ஸ்தோத்திரம் ஒருத்தர் வந்து லவ் பண்ணி காமன் ஸ்தோத்திரம் கல்யாணம் பண்ணிருக்காங்க. एक व्यक्ति जो है प्यार कर कर लव कर कर उन्होंने शादी विवाह की। 2 வருஷம் காதல் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டாங்க. बहुत साल तक प्यार किए, लव किए, उसके बाद शादी किए। ஆரம்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா போச்சு. शुरुआती आरंभ का जीवन बहुत अच्छे से गया। இந்த மனுஷன் வந்து டிரைவர் வேலை. ये मनुष्य ड्राइवर का गाड़ी चलाने का काम करते थे। அடிக்கடி बार बार இவன் என்ன செய்வான்னா, வேலை விஷயமா போனா ஒரு வாரம் 10 நாளைக்கு பிறகு தான் வருவான். काम के सिलसिले में अगर ये जाते थे तो 10 दिन के बाद ही ऐसे आते थे। அதுக்கு உள்ளால उसके बीच में இவன் இவளுக்கு வேற ஒரு காதல் வந்துட்டு, கள்ளக்காதல். इसके लिए चोरी का प्यार आ गया एक और। விளங்குச்சா உங்களுக்கு? समझे क्या आप लोग? இது புருஷன் வரும்போது கேள்விப்பட்டான். अब जब पति 10 दिन के बाद आया तो इसके बारे में उसने सुना। அவன் எச்சரிச்சான், கண்டிச்சான். उसने चेतावनी दिया, उसको डांटा। ஆனா இந்த நாய்க்கு விடுறதுக்கு மனசு இல்ல. लेकिन ये कुत्ते को छोड़ने का मन नहीं। எப்பவுமே காதல் பண்றது மறுபடியும் காதல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். देखो हमेशा जो प्यार करते हैं ना वो दोबारा दोबारा करते रहते அது हैं। ஒரு காதல்ல முடியாது பாத்துடுங்க. देखो वो एक ही लव, एक ही प्यार में नहीं रुकता। அதுக்கு நிறைய பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். वो मैं बहुत सी चीजें वो बहुत देख रहा हूँ। சோ இது என்ன ஆயிட்டுனா, तो ये देखो ये क्या हुआ, இவன் மறுபடியும் கண்டிச்சு பார்த்தான். ये दोबारा दोबारा वो डांट कर देखा, கேட்கவே இல்லை. இவ ये मान ही नहीं। கடைசில अंत में கள்ளக்காதலனும் जो झूठ चोरी का प्यार कर रहा था இவளும் சேர்ந்து और ये मिलकर ஒரிஜினல் புருஷனை, जो सच्चा असली पति है, முதல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாள, पहले किससे इसने प्यार करके शादी किया, அந்த புருஷனை கொன்னுட்டான். उस पति को मार डाले। கொன்னுட்டு எங்க போட்டா தெரியுமா? मार कर किधर डाले पता है क्या? அந்த வீட்ல உள்ளதான செப்டிக் டேங்க் உள்ளால போட்டான். और उस घर के अंदर जो टैंक था उसके अंदर डाल दिए। ஒரு அடையாளமும் தெரியல. कोई भी निशानी नहीं। யாரு கேட்டாலும் உன் புருஷன் எங்க? कोई भी पूछते तेरा पति किधर है, கோயம்புத்தூர்ல வேலை செய்யறாரு, वो कोयम्बतूर में काम कर रहे, பெங்களூர்ல வேலை செய்யறாரு, बेंगलुरु में काम कर रहे, அவர் வரமாட்டாரா? वो नहीं आएंगे क्या? அவர் ரொம்ப பிஸி. वो बहुत ही व्यस्त बिजी है, இதனால நான் போவேன், इसलिए मैं जाती हूँ, பைசா வாங்கிட்டு வந்துருவேன். पैसा मैं लेकर आती हूँ। 8 வருஷம் தாண்டிச்சு.
8 साल हो गए, 8 வருஷம் தாண்டிச்சு. 8 साल हो गए, ஒண்ணுமே தெரியாது. कुछ भी नहीं पता. 8 வருஷத்துக்கு பிறகு 8 साल के बाद அந்த வீட்டு செப்டிக் டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆச்சு. उस घर का जो सेफ्टी टैंक है वो ओवरफ्लो हुआ. க்ளீன் பண்ணாங்க, திறந்து. उसे खोल के साफ किए. அங்க அவனுடைய எலும்புகள் கிடந்துச்சு. उसके अंदर उसकी हड्डियां पड़ी थी. நல்ல கவனிச்சிடுங்க. अच्छे से ध्यान दीजिए. ஏமன் ஸ்தோத்திரம் ஒரிஜினல் புருஷன் மேல காதல் அல்லது அன்பு வைக்க முடியாம போனதற்கான காரணம் என்ன? असली सच्चे पति के ऊपर प्यार बनाए रखने का नहीं कारण क्या है? ஒரிஜினல் புருஷனை கொலை பண்றதுக்கான காரணம் என்ன? असली पति का कत्ल करने का कारण क्या है? வேற ஒரு கள்ளக்காதல், और एक झूठा प्रेमी, வேற ஒரு வேற சொல்லுங்களா கொஞ்சம், बोलिए ना, வேற ஒரு और एक கள்ளக்காதல், झूठा चोरी प्रेमी. ஆமா. हाँ, நம்ம ஆண்டவரை நல்லா நேசிச்சோம் பாத்துடுங்க. हम परमेश्वर से अच्छा प्यार किए, ஆனா लेकिन இன்னைக்கு ஆண்டவரை நேசிக்க முடியாம போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? आज परमेश्वर से प्यार नहीं करने का कारण क्या है पता है क्या? நமக்குள்ள ஒரு கள்ளக்காதல் வந்திருக்கு. हमारे अंदर भी एक झूठा प्यार, चोरी का प्यार आ गया. அது என்ன கள்ளக்காதல்? वो कौन सा झूठा प्यार है? உலக சிநேகம், दुनिया का स्नेह, உலக சிநேகம், दुनिया का संसार का உலகத்தின் स्नेह. பாவத்தை நேசிக்கிறோம், दुनिया इस संसार के पाप से प्रेम உலகத்தின் करते हैं, ஐஸ்வர்யத்தை நேசிக்கிறோம். इस दुनिया के ऐश्वर्य से प्रेम करते हैं. இந்த கள்ளக்காதல் நமக்குள்ளால வந்தப்ப ये झूठा प्यार जब हमारे अंदर आया, ஒரிஜினல் காதலனை கை கழுவி விட்டுட்டோம். असली सच्चे प्रेमी को हमने छोड़ दिया. ஒரிஜினல் காதலனை இன்னைக்கு லவ் பண்ணல நம்ம. असली सच्चे प्रेमी से आज हम प्यार नहीं करते. உலக கள்ளக்காதல் நமக்குள்ளால வராத வரைக்கும் ये दुनिया का ये झूठा प्रेमी जब तक हमारे अंदर नहीं आया, நம்ம காதல் நாயகன் இயேசுவை நல்லா லவ் பண்ணோம். हमारा प्रेमी नायक यीशु से अच्छे से प्यार किए. எப்படி லவ் பண்ணோம்? कैसे प्रेम किए? 100க்கு 100 லவ் பண்ணோம். 100 से 100% प्रेम किए. ஆயுசின் கடைசி வரைக்கும் मेरे आयु के अंतिम दिन तक நீங்க தான், आप ही, நீங்க தான், आप ही, நீங்க தான், आप ही, நீங்க தான். आप ही, உங்களை தவிர आपको छोड़ இன்னொருத்தர और किसी से, உலகத்தை दुनिया से நான் நேசிக்க மாட்டேன். मैं प्यार नहीं करूंगी. அப்படி தீர்மானம் பண்ணோம், ऐसा फैसला किए, அப்படி தீர்மானம் பண்ணோம். ऐसा निर्णय लिए. கள்ளக்காதல் வந்துச்சு பாரு, लेकिन जब झूठा प्रेम आया ना, உலக சிநேகம் வந்துச்சு பாரு. जब ये संसार का प्रेम आया ना, ஆமா, உள்ள இருந்த जो अंदर था ना, ஒரிஜினல் நாயகனை வெளியே துரத்திட்டா. असली नायक प्रेमी को बाहर निकाल दिए. இன்னைக்கு அவர் எங்க கிடக்குறாரு? आज जो किधर है? நம்ம சிங்காசனத்துல இல்ல, हमारे सिंहासन पे वो नहीं है. நம்ம சிங்காசனத்துல இல்ல, हमारे सिंहासन पे वो नहीं है. நம்ம இருதயமாகிய சிங்காசனத்துல அந்த இயேசு இல்ல. हमारे हृदय के सिंहासन पर यीशु नहीं है. அவர் இன்னைக்கு வெளியே கிடக்குறாரு. वो आज बाहर गए, அவர் இன்னைக்கு வெளியே கிடக்குறாரு. वो आज बाहर पड़े गए. சாது சுந்தர் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார். साधु सुंदर सिंह नामक एक मनुष्य थे. 14 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டார். பார்த்துடுங்க, 14वीं उम्र में उन्होंने यीशु को अपनाया. சீக்கிய குடும்பத்தில் உள்ளவர், सिख के परिवार से जुड़े हुए பெரும் பணக்கார குடும்பம். बड़े ही धनवान करोड़पति परिवार से मिले. 14 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டார். 14वें साल में यीशु को अपनाए. ஆமென். आमीन. சீக்கிய குடும்பத்தில் வைராக்கியமானவர், सिख के परिवार से जो एकदम ही जिद्द थे, இந்து மதத்திலும் வைராக்கியம் உள்ளவர், और हिंदू के धर्म में भी बहुत ही जिद्दी से थे. கிறிஸ்தவ பைபிளை எல்லாம் கிழிச்சவர், அவர் मसीह पवित्र शास्त्रों को, बाइबल को फाड़ देते थे, எரிச்சவர். उसे जला देते थे. இதனால इसलिए ஆமா, ஸ்கூல்ல இவர் லீடர் ஆயிட்டார். स्कूल में ये जो है लीडर बन गए. நல்ல கவனிச்சதுங்க. अच्छे से ध्यान दीजिए. 14 வயதுல சமாதானம் இல்லாம 14वें साल में उनको शांति नहीं है कर கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்து खुदकुशी करनी चाहिए कर அதிகாலையில வரப்போற ட்ரெயின்ல விழுந்து சாகணும்னு நினைச்சிட்டு सवेरे जो ट्रेन आएगा उसमें गिर के मरू कर வீட்டுல இருந்துகிட்டு घर पे रहते हुए உண்மையான தெய்வம் யாருன்னு கேட்டார். सच्चा परमेश्वर कौन है करके पूछे. இயேசு அந்த இடத்துக்குள்ளால வந்தார். यीशु उस जगह पर आए. இயேசு அவனுக்கு தரிசனமானார். यीशु उसको दर्शन दिए. நீ வேண்டான்னு வெறுத்தவர் நான் தான்ப்பா. तू जो नहीं चाहिए करके नफरत करने वाला मैं ही हूँ. என் வேதத்தை நீ தான் எரிச்சிருக்கிற. मेरे पवित्र शास्त्र को तू नहीं जलाया நான் गया. தான் உண்மையான தெய்வம். मैं ही सच्चा परमेश्वर हूँ. தரிசனமானார். दर्शन दिए. இன்னைக்கு இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர். उस दिन यीशु के लिए अपना जीवन को समर्पण किए. இன்னைக்கு இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர். उस दिन यीशु के लिए अपने जीवन को समर्पण किए. சங்கிலினால போட்டு அடிச்சாங்க 14 வயசுல. जंजीरों से बांध कर उन्हें मारे 14वें साल में ही. பக்தி வைராக்கியமான குடும்பம், भक्ति में जिद्दी परिवार, சீக்கிய குடும்பம். सिख परिवार, எவ்வளவு அடிக்கணுமோ அவ்வளவு
அடிச்சாங்க, जितना मारना चाहिए उतना मारे, வீட்டை விட்டு துரத்தி घर से निकाल कर வேலைக்காரங்களோடு நாய்க கூட படுக்க வச்சாங்க 14 வயசுல. गरीबों के साथ, कुत्तों के साथ उन्हें लिटाए 14वें साल में ही। இயேசுவை மறுதலிச்சிரு, यीशु का इनकार कर, உள்ள எடுத்துக்கறோம் अंदर ले लेंगे। அவர் சொன்னாரு. उन्होंने कहा, என் அருமை நாதன் இயேசு मेरा प्रिय प्रभु यीशु எனக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி என்ன நேசிச்சிருக்கார். मेरे लिए क्रूस पर लहू बहाकर मुझसे प्रेम किए। அவரை நேசிக்காம என்னால வாழ முடியாது, उनसे प्रेम किए बिना मैं नहीं जी सकता, வாழ முடியாது. जी नहीं सकता। ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. एक ही बात कहे, உங்க மாமா ஒரு பெரிய பணக்காரர், उनके मामा एक बड़े धनवान, பெரிய பங்களாவுக்குள்ளால கொண்டு நிறுத்தினார் இவரை. एक बड़े बंगले में जाकर इन्हें ले जाकर खड़ा किए। 15 வயசுக்குள்ளால இருக்கும் அந்த நேரத்துல तभी उनका उम्र लगभग 15 साल के अंदर था। சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? उन्होंने क्या कही मालूम, क्या बात कही मालूम है क्या? இயேசுவை மறுதலி, यीशु को इनकार कर, மறுபடி நம்ம மதத்துக்குள்ளால வந்துற, फिर से हमारे मत हमारे धर्म में आ जा। ரூமுக்குள்ள கோடி கோடி பணம், उस रूम के अंदर, कमरे के अंदर करोड़ों पैसे, வைர கற்களை கொட்டி போட்டுக்கிட்டு சொன்னாரா, हीरे मोतियों को जो है वहां पर गिरा कर कहे, என் மகளையும் நான் உனக்கு தருவேன், मेरी बेटी को भी मैं तुझे दूंगा, இந்த வீட்டையும் இவ்வளவு பணத்தையும் இவ்வளவு வைரத்தையும் நான் உனக்கு தருவேன். इस घर और इतने हीरे मोती पैसे सब मैं तुझे दूंगा। 15-16 வயசுல அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 15-16वें साल में उन्होंने क्या बात कही पता है क्या? என் இருதயத்தில் ஒருவருக்கு நான் இடம் கொடுத்து விட்டேன், मेरे हृदय में मैंने एक को जगह दे दिया, அவர் தான் என் அருமை நாதர் இயேசு. वही मेरा प्रिय प्रेमी यीशु। இனி இந்த உலகத்துக்கு என்னால உள்ள இடம் கொடுக்க முடியாது, अब इस दुनिया को मैं अंदर जगह नहीं दे सकता, இந்த ஐஸ்வர்யத்துக்கு பணத்துக்கு பொருளுக்கு நான் என் இருதயத்துல இடம் கொடுக்க முடியாது. इस धन दौलत ऐश्वर्य को मैं मेरे हृदय के अंदर जगह नहीं दे सकता। ஆமென். आमीन। இயேசுதான், यीशु ही, இயேசுதான் यीशु ही வீட்டை விட்டு துரத்தப்பட்டார். घर से वो भगा दिए गए। இயேசுவுக்காக உலகத்தின் பல நாடுகளுக்கு போயிருக்கிறார். यीशु के लिए दुनिया के कई देशों में गए। 19ஆம் நூற்றாண்டு, அதாவது 1900 1910 19वीं सदी, जब देखो 1910 19 ऐसे साल में, இந்த காலங்களிலே அவர் லண்டனுக்கு போயிருக்கிறாரு, वैसे समय में वो लंदन गए, சைனாவுக்கு போயிருக்கிறாரு, चाइना में गए, எகிப்துக்கு போயிருக்கிறாரு, मिस्र में गए, திபெத்துக்கு போயிருக்கிறாரு. तिब्बत में गए। வாலிப வயசுல தன் ஆண்டவருக்காக இயேசுவுக்காக தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர், जवानी के दिन में अपने जीवन को प्रभु यीशु के लिए समर्पण किए, கடைசி வரைக்கும் अंतिम तक இயேசுவுக்காக வாழ்ந்தார். यीशु के लिए जिए। அவருக்கு उनके लिए கிறிஸ்தவம் கொடுத்த பேர் என்ன தெரியுமா? मसीह लोगों ने क्या नाम दिया पता है क्या? இந்தியாவின் அப்போஸ்தலன், भारत देश का प्रेरित, இந்தியாவின் அப்போஸ்தலன். भारत देश का प्रेरित। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए। ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன், क्यों आपसे कह रहा ஏன் हूँ, உங்களுக்கு சொல்லுகிறேன், क्यों आपसे कह रहा हूँ? அநேக நேரத்துல अनेक समय में உலகத்தின் மேல் உள்ள அன்பு दुनिया के ऊपर का प्यार நமக்குள்ளால வர்றதுனால हमारे अंदर आने से இயேசுவை நேசிக்க முடியல. यीशु से प्यार नहीं कर पाते। ஆடம்பர வாழ்க்கைக்கு நம்ம ஆசைப்படுறோம், धूमधाम से जीवन जीने का प्रयास करते हैं। ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நம்முடைய இருதயத்துக்குள்ள வருது. ऐश्वर्य का जो बहकाना है वो हमारे अंदर आता है। ஆரம்ப நாட்கள்ல சொன்ன ஒரு வாழ்க்கை இயேசுவுக்கு தான் அப்படின்னு. शुरुआती आरंभ के दिनों में कहे ये एक ही जीवन यीशु के लिए कर कर। இயேசுவின் மேல் உள்ள அன்பு குறைய குறைய என்ன சொல்றேன் தெரியுமா? यीशु के ऊपर का प्यार कम होते होते थे क्या कहते पता है क्या? ஒரு வாழ்க்கை தான். एक ही जीवन। உலகத்துல அனுபவிச்சா என்ன? दुनिया में की चीजों का अनुभव करेंगे तो क्या होगा? என்ன சொல்றோம்? क्या कहते? ஆமா, இந்த வயசுல அனுபவிக்காம என்ன வயசுல அனுபவிக்க போறோம்? हाँ, इस उम्र में अनुभव नहीं करेंगे तो कब इससे अनुभव करेंगे? இந்த வயசுல ஓ மூச்சு போனா நீ எங்க போய் அனுபவிக்க போற? इस उम्र इस साल में तेरा सांस चली जाएगी तो तू कहां जाके अनुभव करेगी? ஹalleluya. हालेलुया। உலகத்தை அனுபவிக்க நினைக்கிறவர்கள் दुनिया को अनुभव करना चाहिए करके सोचने वाले வேதத்தில் சொல்லப்பட்ட ஐஸ்வர்யவானை நினைத்துக் கொள்ள வேண்டாம். पवित्र शास्त्र में बताए गए धनवान व्यक्ति को याद कर लीजिए। வேதத்தில் ஐஸ்வர்யவான் என்று ஒருவன் இருந்தான். पवित्र शास्त्र में धनवान नामक एक व्यक्ति था। உலகத்துல எப்படிலாம் வாழணுமா? दुनिया में जैसा जीना चाहिए, குடிச்சு வெறிச்சு अच्छे से पीकर नशे में होकर ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து धूमधाम की जिंदगी जीकर சுகபோகமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். सुख भोग के साथ जी रहा ஆனா था। வாழ்க்கையில ஒரு நாள் முடிவு வந்துச்சு பாத்துடுங்க. लेकिन जीवन में एक दिन अंत आया, மரித்தான். मरा। பைபிள் சொல்லுது அவன் பாதாளத்துக்கு நரகத்துக்கு போனான். बाइबल कहता है पाताल नरक में हो गया। நரகத்திலிருந்து மேல பாக்குறான். नरक से ऊपर देख रहा है, இங்க वहां पर இவன் வீட்டுல इसके घर पर எச்சி பொறுக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த லாசரு इसके जूठे को उठाकर खाने वाला लाजर மேல பரலோகத்துல இருக்கான். ऊपर स्वर्ग में है, ஆபிரகாமுடைய மடியில இருக்கான். अब्राहम की गोद में है। ஆமா, இவன் ஐஸ்வர்யவான் நரகத்தில் சொல்றான். धनवान व्यक्ति नरक से कहता है, ஆபிரகாமே, अब्राहम லாசருடைய ஒரு நுனி விரல்ல लाजर के छोटी उंगली ஒரு से சொட்டு தண்ணிய வச்சு एक बूंद पानी देकर நாக்க குளிர பண்றதுக்கு கீழ அனுப்பு. मेरे होठ को ठंडा करने के लिए नीचे भेजो। நாக்கு मेरा होठ அவன் அக்கினி
அக்கினியினால வந்து போயிட்டே இருக்கு. अग्नि से पक चुका, என்னால வேதனை தாங்க முடியல. मैं वेदना सहन नहीं कर पा புழு रहा, பூச்சி என்ன கடிச்சுக்கிட்டே இருக்கு. और जो कीड़े मुझे काट रहे हैं என்னால முடியவே இல்ல. मुझसे नहीं हो रहा. ஒரு சொட்டு தண்ணி, एक बूंद पानी, ஒரு சொட்டு தண்ணி. एक बूंद जल. அங்க இருந்து ஆபிரகாமுடைய சத்தம், वहाँ ऊपर स्वर्ग से अब्राहम की आवाज, அங்க இருந்து இங்க வர முடியாது, वहाँ से नीचे नहीं आ இங்க सकते, இருந்து அங்கேயும் போக முடியாது. और नीचे से ऊपर भी नहीं जा सकते. தேவ பிள்ளையே, परमेश्वर के बच्चों, உலகத்தின் மேல அன்பு வச்சு दुनिया के ऊपर प्रेम रखकर இயேசுவை விட்டு தூரம் போகிற நீ கவனித்துக்கொள். यीशु को छोड़कर दूर जाने वाली तू सावधान रहे. ஐஸ்வர்யவானின் வாழ்க்கை தான் கடைசியில் நமக்கு முடிவாயிருக்கா. धनवान व्यक्ति के जीवन की तरह ही हमारा भी अंत रहेगा. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. உலகத்தை நேசிக்காத, दुनिया से प्रेम मत कर. உனக்கும் எனக்கும் ஒரே காதலன் தான், तेरा और मेरा एक ही प्रेमी है, இயேசுதான். वो यीशु ही. இயேசு மாதிரி நம்மளை நேசித்தது வேற யாருமே இல்ல. यीशु की तरह प्रेम करने वाला हमसे कोई और नहीं. இயேசுவின் இடத்தை வேற யாருக்கும் கொடுக்காத. यीशु की जगह को और किसी को मत दे. புருஷனுக்குள்ள இடத்தை புருஷனுக்கு கொடு, மனைவிக்குள்ள இடத்தை மனைவிக்கு கொடு. अरे पति का जो दर्जा जो स्थान है पति को दे, पत्नी का जो है पत्नी को दे, வேலைக்குள்ள இடத்தை வேலைக்கு கொடு. और जो काम का है वो काम को दे. இயேசுவின் இடத்தை வேற எதுக்கும் கொடுக்க கூடாது. यीशु के स्थान, यीशु के दर्जे, यीशु की जगह को किसी को मत दे, வேற எதுக்கும் கொடுக்க கூடாது. किसी को मत दे. அவர் தான் நம்மளை நேசித்த ஆண்டவர் இயேசு. वही हमसे प्रेम किया हुआ प्रभु यीशु है. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஆமென். आमीन. இயேசுவின் மேலுள்ள ஆதி அன்பு நமக்கு குறைஞ்சிர கூடாது. यीशु के ऊपर का शुरुआत का आरंभ का प्यार कम नहीं होना चाहिए. வேளை हो सकता है ஆண்டவரை விட்டு தூரம் போய் परमेश्वर को छोड़ दूर जाकर உலகத்தை நேசித்த மனம் திரும்பியே. दुनिया से प्रेम के तो मन फिराओ. ஆமென். आमीन. இரண்டாவது காரியம், दूसरा कार्य, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எபேசு சபையை ஸ்தாபித்தார். प्रेरित पौलुस ने एफेसुस की कलीसिया की स्थापना की. பவுல் जीवित और कलीसिया को चला रहे थे. எபேசு சபை எப்படி இருந்துச்சு தெரியுமா? एफेसुस की कलीसिया कैसी थी पता है क्या? இயேசுவை ரொம்ப நேசிச்சு, यीशु से बहुत प्रेम कर कर, பரிசுத்தத்துல பக்தி வைராக்கியம் இருந்துச்சு, पवित्रता में भक्ति में जिद्दी थी, ஆண்டவருக்காக உண்மையா வாழ்ந்துச்சு. परमेश्वर के लिए सच्चे से जीवन बिताई. ஹalleluya. हालेलुया. ஏன்னா क्योंकि அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்டவர் தெரியுமா? प्रेरित पौलुस कैसे थे पता है क्या? ரொம்ப கண்டிப்புள்ள மனுஷன். बहुत ही डांटने वाले. ஆமென். आमीन. பவுல் மரித்து போய்விட்டார். पौलुस मर गए. சபைய कलीसिया को கண்டிப்போடு நடத்துறதுக்கு யாரும் இல்ல. डांट कर समझाने के लिए कोई नहीं. என்ன நடந்துச்சு? क्या हुआ? சபை, कलीसिया, விசுவாசி विश्वासी இடறி போனார்கள். ठोकर खाए, இயேசுவை விட்டு தூரம் போனார்கள். यीशु को छोड़ के दूर गए, இயேசுவின் மேல் உள்ள அன்பை விட்டு விட்டார்கள். यीशु के ऊपर के प्रेम को छोड़ दिए. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. தேவனுடைய பிள்ளையே, परमेश्वर के बच्चों, ஆமென், நம்ம हम கிறிஸ்துவுக்குள் உறுதியா இருக்கணும்னா, கடைசி வரைக்கும் ஆண்டவரை நேசிக்கணும்னா, मसीह में मजबूत रहना और अंतिम तक प्रभु से प्रेम करना है तो கண்டித்து கண்டனம் பண்ணக்கூடிய ஊழியக்காரனுடைய சபையில் இருக்கணும். डांट कर ताड़ना देने वाले सेवक के कलीसिया में रहना है. பவுல் எப்படிப்பட்டவர் நினைக்கிறீங்க? पौलुस किस प्रकार के करके आप सोचते हो? சோப்பு போட்டு பிரசங்கம் பண்ணாரா? साबुन लगाकर प्रचार किए क्या? இல்லவே இல்ல, नहीं, இல்லவே இல்ல. नहीं. ஆமென். அவர் கேக்குறாரு 1 கொரிந்தியர் 4:21ல, वो पूछ रहे एक पहले कोरिन्थियों के 4 अध्याय के 21 वचन में, கொரிந்து சபை விசுவாசிகளை பார்த்து கேக்குறாரு. कोरिन्थियों के कलीसिया के विश्वास से पूछते हैं. இந்த சபை கொஞ்சம் சேட்டை பண்ணுச்சு, कोरिन्थियों की कलीसिया ने थोड़ा मस्ती किया, கொஞ்சம் ஆண்டவரை விட்டு பின்னால வந்துச்சு. थोड़ा परमेश्वर से पीछे आया. ஆமா, அப்போஸ்தலர் அல்லாதவர்களை சேர்த்தாங்க, जो प्रेरित तो नहीं थे उनको भी लिए, கள்ள தீர்க்கதரிசிகளை சேர்த்தாங்க. और जो झूठे भविष्य थे उन्हें भी शामिल किए. அப்ப பவுல் கேக்குறாரு, तो पौलुस पूछ रहे हैं, உங்களுக்கு என்ன வேண்டும்? तुम्हें क्या चाहिए? நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமா? मैं छड़ी लेकर तुम्हारे पास आऊं क्या? அல்லது சாந்தமுள்ள ஆவியோடு வர வேண்டுமா? या प्रेम और नम्रता की आत्मा से आऊं? விசுவாசியை கவனி. विश्वासियों ध्यान दो. யாரை பார்த்து இவர் கேக்குறாரு தெரியுமா? ये किन्हें देखकर ये पूछ रहे पता है क्या? வரட்டான்னு छड़ी लेकर आओ क्या करके किससे पूछ रहे? சர்ச்சில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து இல்ல, चर्च में के छोटे बच्चों से नहीं, சர்ச்சில் இருக்கிற விசுவாசியை பார்த்து, चर्च में के विश्वासियों को देखकर, சர்ச்சில் இருக்கிற பாஸ்டரை பார்த்து, चर्च में के पास्टर को देखकर, சர்ச் லீடர்ஸை பார்த்து चर्च के प्रधानों को देखकर அவர் கேக்குறாரு, पौलुस पूछ रहे, என்ன சேட்டை பண்ணிட்டு இருக்க? क्या मस्ती कर रहे हो? என்ன ஒழுங்கா ஜெபத்துக்கு வர மாட்டீங்க? क्यों ठीक से प्रार्थना में नहीं आ रहे? என்ன ஒழுங்கா பிரசங்கம் கேட்க மாட்டீங்க? क्यों ठीक से प्रचार नहीं सुन रहे? என்ன ஒழுங்கா கர்த்தருக்கு பயப்பட மாட்டீங்க? क्यों ठीक से परमेश्वर से नहीं डरते? பெரிய விசுவாசியை பார்த்து சொல்றாரு, बड़े विश्वासियों को देखकर कह रहे, பெரம்போடு வரட்டா? छड़ी के साथ आओ क्या? அர்த்தம் என்ன? मतलब क्या? அவனை ஒழுங்கா இல்லைன்னா தொலைச்சு விடுவேன். अरे बेटे ठीक से नहीं रहेगा तो धो दूंगा. ஆமென், आमीन. இங்க பாஸ்டர் பிள்ளைகளுக்கு தான் பெரம்பெடுக்காரு. यहाँ पर पास्टर जी
बच्चों के लिए छड़ी लेते हैं। உங்களுக்கு எடுக்காதனால தான் சில நேரத்துல ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போறியன்னு நினைக்கிறேன். आपके लिए नहीं लेते इसलिए कुछ समय आप परमेश्वर से पीछे चले जाते लगता है। கேட்கிறேன். क्यों पूछ रहा हूँ? அவ்வளவு கண்டிப்பாய் பவுல் இருந்தபடியினால் उतना पौलुस डांट कर रखते थे इस वजह से அவர் மரணம் வரைக்கும் उनके मृत्यु तक ஒருவன் கூட இயேசுவை விட்டு பின்வாங்கல. एक भी व्यक्ति यीशु से पीछे नहीं हटा। ஒருவன் கூட இயேசுவின் மேல் வைத்த அன்பு குறையல. एक भी जन का प्यार परमेश्वर से कम नहीं हुआ। ஹalleluya. हालेलुया, ஆமென். आमीन। அவருடைய அசிஸ்டன்ட்க்கு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? उनके असिस्टेंट से वो क्या कहते पता है क्या? 2 தீமோத்தேயு 4:2. दूसरे तीमुथियों का चौथे अध्याय का दूसरा वचन। Amen. 2 Timothy chapter 4 verse 2. दूसरे तीमुथियों का चौथे अध्याय का दूसरा वचन। தீமோத்தேயை பார்த்து சொல்றாரு, तीमोथी को देखकर कह रहे, தீமோத்தேயுவே, ये तीमोथी, என் உதவி ஊழியக்காரன், तू मेरा जो है साथ करने वाला कर्मचारी है, நீ எப்படி मदद இருக்கணும் करने தெரியுமா? वाला है, तुझे कैसे रहना है? கண்டனம் பண்ணி डांट कर, கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். डांट कर समझाना है। சோப் போட்டு பிரசங்கம் பண்ணாத. साबुन लगा के प्रचार मत कर। ஆமென். आमीन। கண்டனம் பண்ணு. तू डांट, தப்பு பண்ணனானா गलती किया क्या, கடிந்து கொள். उसको डांट, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் वो பரவாயில்லை. कितना भी बड़ा व्यक्ति क्यों ना हो। ஆமென். आमीन। பவுல் அசிஸ்டன்ட் எப்படி உருவாக்குனார் பாத்தியா? पौलुस उसके असिस्टेंट को कैसे उत्पन्न किए देखे क्या? தீத்து அடுத்த அசிஸ்டன்ட் दूसरा असिस्टेंट तीतू, 1:9. पहले अध्याय का 9वां वचन। தீத்து 1:9 வசனம். तीतू का पहले अध्याय का 9वां वचन। தீத்துவை பார்த்து சொல்றாரு, तीतू को देखकर कहते, எதிர்த்து எவனாவது பேசினா कोई उल्टा बात करता है तो கண்டனம் பண்ணு. उसको डांट, கண்டனம் பண்ணு. उसको डांट। ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए, சத்தமா ஹalleluya சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। ஹalleluya. हालेलुया। அதனால தான் इसीलिए பவுல் உயிரோடு இருக்கும் கால வரைக்கும் எபேசு சபை ஆதி அன்பில் விழித்திருந்தது, சரியாக இருந்தது. पौलुस जब तक जिंदा थे तब तक एफेसियस की कलीसिया जो है जीवित थी, प्रेम में बनी थी। ஆமென். आमीन। பவுல் மரித்து போனார். पौलुस मर गए। ஆமா, சபையை கண்டித்து கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி ஏமன் உபதேசம் பண்ண சபையில யாரும் இல்ல. कलीसिया को डांट कर समझाने के लिए, डांट कर उपदेश देने के लिए, बताने के लिए कोई नहीं। அதனால என்ன நடந்துச்சு? इस वजह से क्या हुआ? சபை ரட்சிப்பை இழக்கும் நிலைக்கு நேராக போகிறது. कलीसिया उद्धार को खोने की स्थिति में चली गई। ஆமென். आमीन। கடிந்து கொண்டு கண்டனம் பண்ண ஏமன் ஊழியக்காரன் சபையில இல்லைன்னா डांट कर ताड़ना देने वाला सेवक कलीसिया में नहीं है तो ரட்சிப்பை நம்ம இழந்துருவோம். उद्धार को हम खो देंगे। சங்கீதம் भजन संगीता 141:5 சொல்லிருக்கு. 141 से भजन संगीता का 5वां वचन कहता है। 141 verse 5 141 से भजन संगीता का 5वां वचन அங்க சொல்லிருக்கு. वहां पर कहा गया है, தாவீது சொல்றார், दाऊद कहते हैं, நீதிமான் என்னை धर्मी मुझे தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும். तो मुझे कृपा से माँ ने डांटे, அது என் தலை அல்ல தட்டுவதில்லை. वो मेरे सिर को, मेरा सिर उसे इनकार नहीं करेगा। நீதிமான் என்ன செய்யட்டுமா? धर्मी जन क्या करे? நல்ல குட்டட்டும், अच्छे से खटूस मारे, என்னை கடிந்து கொள்ளட்டும். मुझे अच्छे से डांटे, அது எனக்கு நல்லதுன்னு தாவீது சொல்றாரு. वो मेरे लिए भलाई करके दाऊद कहता है। ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए। ஹalleluya. हालेलुया। நல்ல கவனிச்சிடுங்க. अच्छे से ध्यान दीजिए। உங்களை கடிந்து கொள்கிறது, आपको डांटना, உங்களை எச்சரிக்கிறது, आपको चेतावनी देना, பாஸ்டருக்கு ஆசை நினைக்கிறீங்களா? पास्टर की चाहत करके सोच रहे हो क्या? இல்ல, नहीं, நாங்களும் நினைக்கிறோம். हम भी सोचते। ஆமா, உங்களை சோப் போட்டு பிரசங்கம் பண்ணனும் நான் நினைக்கிறேன் பாத்துடுங்க. आपके लिए साबुन लगा के प्रचार करो करके मैं सोचता हूँ। 4 வார்த்தை நல்ல வாக்குத்தத்தமா சொல்லி பிரசங்கம் பண்ணனும் ஆசை இருக்கு. 4 बात वादा वचन का बोल के प्रचार करो करके इच्छा है। என்ன நடக்கு தெரியுமா? लेकिन क्या होता है पता है क्या? எனக்குள்ள இருக்கிற வைராக்கியமான பரிசுத்த ஆவியானவர், मेरे अंदर जो जिद का पवित्र आत्मा है, நீங்கள் விழுந்து விடக் கூடாது, तुम लोग नीचे नहीं गिरना चाहिए, நீங்கள் கிரீடங்களை இழந்து போய் விடக் கூடாது तुम लोग तुम्हारे मुकुट को नहीं खोना चाहिए, என்பதற்காக इसके लिए எங்கள் மூலமாக हमारे द्वारा ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். परमेश्वर तुम्हें चेतावनी दे रहे। மறுபடியும் சொல்றேன், दोबारा कहता हूँ, நீங்கள் கிரீடத்தை இழக்க கூடாது, तुम लोग तुम्हारे मुकुट को नहीं खोना चाहिए, நீங்கள் பந்தய பொருளை இழக்க கூடாது, तुम लोग दौड़ के इनाम को नहीं खोना चाहिए, நீங்கள் பரலோகத்தை இழக்க கூடாது. तुम लोग स्वर्ग को नहीं खोना चाहिए। அதுக்காகத்தான் எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் इसीलिए हमारे अंदर का आत्मा परमेश्वर உங்களை எச்சரித்து பேசுகிறார். तुम्हें चेतावनी देकर बातें करता है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। நல்ல கவனிச்சிடுங்க. अच्छे से ध्यान दीजिए। இத புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் கடைசி வரைக்கும் விசுவாசத்துல நிப்பாங்க. इससे जो समझ के वही अंतिम तक विश्वास में बने रहेंगे। கத்த தந்த வார்த்தையை நான் கூட்டிய குறைச்சு பேசினா என்ன நடக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லட்டா? परमेश्वर के दिए वचनों को मैं बढ़ाकर या कम करके बोलूंगा तो क्या होगा करके मैं आपको बताऊं क्या? இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லி தராத ஒரு ரகசியத்தை சொல்றேன். अभी तक जो मैंने आपको नहीं सिखाया एक रहस्य बताता हूँ। இந்த பலிபீடத்துல நின்று கொண்டு इस वेदी पर खड़े रहकर கத்த தந்த வார்த்தையை கூட்டிய குறைச்சோ நான் எப்ப பேசினனோ, परमेश्वर के दिए वचन को मैं बढ़ाकर या कम करके कभी बोलूंगा तो ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வரும்போதே एक बात मेरे मुंह से निकलते ही என் மேல் இருக்கிற அபிஷேகம் இழந்து போவேன்.
मेरे ऊपर के अभिषेक को खो दूंगा, என் மேல் இருக்கிற தேவ மகிமை இழந்து போவேன். मेरे ऊपर के परमेश्वर की महिमा को खो दूंगा। உங்களுக்கு தெரியுமா அது? आपको पता है क्या वो? தெரியுமா? पता है क्या? சும்மால்ல பலிபீடம்ன்றது. अरे ऐसे ही खाली नहीं वेदी मतलब। ஆமென். आमीन। தேவ மகிமை இல்லாம பிறகு நிக்க வேண்டியது இருக்கு. फिर परमेश्वर के महिमा के बिना खड़ा रहना पड़ेगा। பிறகு அந்த மகிமையை நான் பெற்றுக்கொள்ளணும்னா, फिर उस महिमा को प्राप्त करना है तो, பிறகு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, फिर उस अभिषेक को प्राप्त करना है तो பல நாட்கள் தேவ சமூகத்தில் அழ வேண்டியது இருக்கும். कई दिन परमेश्वर के सम्मुख रोना पड़ता है। தேவனுக்கும் எனக்கும் தொடர்பு துண்டிக்கப்பட்டுரும். परमेश्वर मेरा जो रिश्ता है वो टूट जाता है। விளையாட்டு இல்ல. खेल नहीं। நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? बहुत से लोग क्या सोचते, பாஸ்டர் இப்படி பேசுறார், पास्टर क्या ऐसा बोल रहे हैं? நான் பேசல, எனக்குள் இருக்கிற ஆவியானவர் பேசுகிறார். मैं नहीं बोल रहा, मेरे अंदर जो आत्मा परमेश्वर है वो बोल रहे हैं। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் விரும்பும் ஊழியத்தை செய்கிறவன் परमेश्वर चाहने वाला जो सेवकाई करता है, அனுதினமும் செத்து செத்து தான் பிழைப்பான். தெரியுமா உங்களுக்கு? हर दिन वो मर मर के ही बचता है। पता है क्या आपको? ஒவ்வொரு வார்த்தைக்கும் எங்களை கொல்லுவார் ஆண்டவர். हर एक बात वचन के लिए परमेश्वर हमें मारते हैं। சும்மா கிடையாது. ऐसे ही खाली नहीं। நீங்க நினைக்கிறீங்களா இன்னமும் வந்து பண்ணிட்டு போறாரு? आप सोच रहे हो क्या कुछ तो आके करके जाते हैं? ஒவ்வொரு வார்த்தையை வச்சு எங்களை உடைப்பாரு. हर एक वचन को रख के हमें तोड़ते हैं। சும்மா கிடையாது. कुछ ऐसे ही नहीं। கேட்டுட்டு போறவங்க கேட்டு போயிடலாம். जो सुन के जाते हो सुन के चले जाएंगे। உண்மையாய் ஊழியம் செய்ய நினைக்கிறவன கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவன் வாழ்க்கையை கொன்னு கொன்னு தான் எடுக்கிறாரு. सच्चाई से जो हर दिन सेवकाई करना चाहते हैं, उनके जीवन को हर दिन परमेश्वर मार मार के बचाते हैं। Praise the Lord. Praise the Lord। हम அங்க செத்துட்டு வர்றதுனால தான் वहां पे मर के आते इसीलिए, பலிபீடத்துல இருக்கும்போது वेदी में खड़े रहते समय உயிருள்ள பிரசங்கம் जीवित प्रचार தைரியமா பிரசங்கிக்க முடியுது. धैर्य से प्रचार कर पाते हैं। இங்க சாகாம आप मरे ना कर कर இங்க வந்து உயிரோட நிக்க முடியாது பத்திடுங்க. वहां पर मरे बिना यहाँ पर आकर हम जिंदा नहीं खड़े रह सकते। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। ஆமென். आमीन। பாஸ்டர் சில நேரத்துல பேசும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? पास्टर कुछ समय बोलते समय आपको बहुत तकलीफ होता होगा। நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேதத்தின் ஆதாரத்தை. मैं आपसे कहता हूं वचन के आधार से, பேசுகிறவர் நான் அல்ல, बोलने वाला मैं नहीं, பிதாவின் ஆவியானவர். पिता का आत्मा। ஆமென். आमीन। ஜஸ்டின் மோசஸ் பாஸ்டர் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு என் வாயை வாழைக்கு இயேசுநாதருக்கு கொடுத்திருக்கிறேன், அவ்வளவுதான். जस्टिन मूस पास्टर ने जैसे क्या थोड़े समय मेरे मुंह को जो यीशु के लिए भाड़े के लिए दे दिया हो। ஆமென். आमीन। விளங்குச்சா உங்களுக்கு? समझे क्या? விளங்குச்சா உங்களுக்கு? समझे क्या? அவர் பேசினால் மட்டுமே என்னால் பேச முடியும். वो बोलेंगे तभी मैं बोल सकता हूँ। அதை புரிஞ்சுகிட்டா ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க. उसे समझ के तो सेवक की बात को मानेंगे। ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். एक बात कह के खत्म करता हूँ। யார் ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசினாலும் நீ என்கரேஜ் பண்ணாத. कोई भी सेवक के विरुद्ध बातें करता है तो उसको तू बढ़ावा मत दे। ஆமென். आमीन। பவுலுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள் पौलुस के उपदेश को जो मानते थे, ஆதி அன்பில் நிலைத்திருந்தார்கள். शुरुआती प्रेम में बने थे, தேவன் விரும்பும் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். परमेश्वर चाहने वाला जीवन जिए। பவுல் மரித்த பின்பு पौलुस मरने के बाद அந்த மாதிரி கண்டனம் பண்ணி கடிந்து கொள்வதற்கு ஒருவர் இல்லை. उसी तरह डांटने वाला ताड़ना देने वाला कोई नहीं। சபை தேவ அன்பை விட்டு இழந்து போய்விட்டது. कलीसिया परमेश्वर के प्रेम को खो दिया। சபை இரட்சிப்பை இழந்தது. कलीसिया उद्धार को खो दिया। ஹல்லேலூயா. हालेलुया। சபை பின்மாற்றத்துக்குள்ளால போயிட்டு कलीसिया पीछे चले गया। ஒரு யோவானுக்கு தரிசனம் கொடுக்கிறார். परमेश्वर यूहन्ना को दर्शन दे रहे। பேசு சபை एफेसुस की कलीसिया, பவுல் இருந்தது மாதிரி இப்ப இல்ல பாத்துக்க. पौलुस जब था जैसे था वैसे नहीं है। பாதி அன்பில விழுந்து கிடக்கு. अभी शुरुआती प्रेम में गिर गए। எழுந்திருக்க சொல்லு. उठने के लिए बोल। இந்த வாரத்துல நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். अगले हफ्ते से लगातार कंटिन्यू करेंगे। கண்களை மூடுவோம். आंखों को बंद करेंगे। இடத்துல எல்லாரும் எழுந்திருக்க ஆரம்பிப்போம். बैठे हुए जगह पर सभी खड़े हो जाएंगे। இரண்டாவது கர்த்தர் நம்மோடு பேசின காரியம். पहला परमेश्वर से बात किया हुआ कार्य। ஆதி அன்பு குறைஞ்சிருக்கு. शुरुआती प्रेम कम हुआ। ஆதி அன்பு குறைஞ்சிருக்கு. शुरुआती प्रेम कम हुआ। இதுக்கான அடையாளங்களை கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். उसकी निशानी परमेश्वर में बताए गए। உண்மையாகவே सच में இனி ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? परमेश्वर को देख के बोल सकता है क्या? ஆதியில் இருந்த அன்பில நான் நிலைச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா? शुरुआती प्रेम में मैं बना हूं करके बोल सकता है क्या? இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்த அன்பு இப்ப இருக்குன்னு சொல்ல முடியுமா? यीशु को अपनाया उद्धार करता करके उस दिन से लेके आज का प्रेम से एक ही करके बोल सकते हैं क्या? கைகளை உயர்த்தி ஆண்டவர்ட்ட சொல்ல, ஆண்டவரே हाथ उठाकर बोल, ஆதியில் உள்ள அன்பு குறைஞ்சிருக்குப்பா, शुरुआत का प्यार कम हुआ है, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. मुझे क्षमा வேகமா कीजिए। வேகமா வேகமா ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. जल्दी से வேகமா ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. வேகமா ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. जल्दी से प्रार्थना कीजिए। அதனுடைய அடையாளத்தை நான் சில காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். उनके निशानी में कुछ कार्य मैंने आपको बताए। விசுவாசம் குறைஞ்சிருக்கா? विश्वास कम है क्या? சோதனையில இயேசுவை நம்பலையா? परीक्षा में यीशु पे भरोसा नहीं किया क्या? அவன் ஜெபித்தா ஜெபத்தை கேட்பாருன்னு விசுவாசம் இல்லையா? प्रार्थना करूंगा तो प्रार्थना नहीं सुनेंगे करके विश्वास नहीं है क्या? விசுவாச வார்த்தையை பேசாம முறுமுறுக்கிறியா? विश्वास की बातें नहीं बोल रहा और कुड़कुड़ा रहा है क्या? இயேசுவுக்காக மரிக்க ஆயத்தம்னு சொன்னியே, यीशु के लिए मरने के लिए तैयार है करके बोली थी। இன்னைக்கு ரெடியா? आज तैयार है क्या? இன்னைக்கு ஜெபம் வெறுப்பா இருக்கா?
आज प्रार्थना नफरत लगता है क्या? ஆடுகள்ல மூழ்கி கிடக்குறியா? पीड़ाओं में डूब करे क्या? ஆமா. हाँ। எப்ப ஆமான் ஆமான் அடுத்த வாரம் வரும்னு நினைச்சியே? कब अगला हफ्ता आएगा करके सोचती थी। இன்னைக்கு அந்த ஆர்வம் இருக்கா? आज वो चाहत तेरे अंदर है क्या? ஜெபம் ஆரம்பி. प्रार्थना करना शुरू कर। காலையில ஆண்டவரை தேடினியே? सवेरे परमेश्वर को ढूंढती थी। இன்னைக்கு தேடுறியா? आज तो ढूंढ रही है क्या? தேவனோடு சஞ்சரிச்சியே? परमेश्वर के साथ चलता இன்னைக்கு था। உலகத்தோடல போயிட்டு இருக்க? आज तो दुनिया के साथ चल रहा உன்னுடைய है। வருகை குறித்த பயம் இருக்கா? उनके आगमन के विषय डर है क्या? ஊழியம் செய்ய துடிப்பு இருக்கா? सेवकाई करने के लिए तड़प है क्या? வசனத்தை குறித்த உணர்வு இருக்கா? वचन के बारे में क्या एहसास है क्या? கைகளை உயர்த்தி ஆண்டவர்ட்ட சொல்ல, ஆண்டவரே हाथ उठाकर परमेश्वर से बोल। ஆதி அன்பிலே நான் குறைவுபட்டிருக்கேன். शुरुआती प्रेम में मैं कम हो गया நீ हूँ। ஜெபிக்க ஆரம்பி. நான் ஜெபிச்சு உனக்கு பிரயோஜனமே இல்ல பாத்துக்க. तू प्रार्थना कर, मैं प्रार्थना करके तेरे लिए कोई फायदा नहीं। கைகளை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து, हाथ उठाकर दिल के गहराई से, ஆண்டவரே परमेश्वर ஆதியில லவ் பண்ண மாதிரி காதலிச்சது மாதிரி காதலிக்கிறியா? हादी में जैसे आपसे प्यार करता था वैसे आज प्यार कर रहा है क्या तू? ஆமா. हाँ। திருமணமான நாள்ல குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? शादी हुए दिन में परिवार का जीवन कैसे था? இள வயதில் தேவன் உன்னை சந்தித்தனா? वही जमाने के दिन परमेश्वर तुझसे நீ मुलाकात के இயேசுவை दिन, கண்டனாய். तू यीशु से मिला हुआ दिन, ரட்சிப்பை பெற்றனாய். उद्धार पाया हुआ दिन எப்படி இருந்துச்சு? कैसे था? இன்னைக்கு எப்படி இருக்கு? आज कैसे है? அவரோட இணைஞ்சிருக்கிறியா? उनके साथ जुड़ा है क्या? தூரமா இருக்கிறியா? दूर है क्या? தூரமா இருக்கிறியா? दूर है क्या? ஐயோ உயர்த்தி ஆண்டவர்ட்ட சொல்ல, ஆண்டவரே हाथ उठाकर परमेश्वर से बोल। உலக சிநேகம் என்னை பிரித்திருக்கிறது. दुनिया का प्यार मुझे अलग किया है। உலக சிநேகம் दुनिया का ஆண்டவர் स्नेह மேல் உள்ள அன்பை பிரிச்சிருக்க. परमेश्वर के पर प्यार से अलग कर दिया। உலக சிநேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறியா? दुनिया के स्नेह को मुख्यता देता है क्या? எக்ஸாம்பிள் உனக்கு சொன்ன ஞாபகம் இருக்குல? मैंने एक उदाहरण बताया था, तुझे याद है ना? சொந்த புருஷனை கொலை செய்யறதுக்கு காரணம் கள்ளக்காதல். अपने खुद के पति का कत्ल करने का कारण झूठा प्यार। நம்மை நேசித்த இயேசுவை நாம் வெறுப்பதற்கு காரணம் உலக சிநேகம். हम प्रेम करने वाले यीशु से नफरत करने का कारण दुनिया का स्नेह, உலக சிநேகம், संसार का स्नेह, உலகத்தின் ஐஸ்வர்யம், दुनिया का ऐश्वर्य, உலகத்தின் பாவம், संसार का पाप। ஐஸ்வர்யவானின் முடிவு நமக்கு வந்துரும். धनवान व्यक्ति का अंत ही हमारा अंत भी होगा। நீங்க சொல்ல, ஆண்டவரே परमेश्वर से बोल, உலக சிநேகம் எனக்கு வேண்டாம். दुनिया का स्नेह मुझे नहीं உம்மை चाहिए। நான் மறுபடியும் நேசிக்க வருகிறேன். मैं आपसे फिर से प्यार करने आता हूँ, மறுபடியும் நேசிக்க விரும்புகிறேன். फिर से प्यार करना चाहता மறுபடியும் हूँ, நேசிக்க விரும்புகிறேன். फिर से प्यार करना चाहता हूँ। ஆமென். ஆமென்। கைகளை உயர்த்தி சொல்லி, இயேசுவே हाथ उठाकर बोले, यीशु நல்ல கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணக்கூடிய अच्छा डांट कर ताड़ना देने वाला வார்த்தைகள் எங்களுக்கு வேணும். वचन हमें चाहिए। இந்த வார்த்தைகள் தான் वो वचन ही எங்களை கடைசி வரைக்கும் हमारे जीवन को अंतिम तक ரட்சிப்பில நிறுத்தும் ஆண்டவரே. उद्धार में बनाए रखेगा। எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथ में देते हैं। சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். सर्वशक्तिमान परमेश्वर के हाथ में समर्पण कर दे। பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा நடுவில் பலமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறபடியால் உமக்கு நன்றி. हमारे बीच में बलवन कार्य करे इसके लिए धन्यवाद। பேசுகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். हमसे बात करे इसके लिए धन्यवाद। பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்ப. बच्चों को शांति के साथ भेजिए। யாராவது कोई भी ஆண்டவர் மேல் வைத்திருந்த परमेश्वर के पर रखे ஆதி அன்பை விட்டு விலகி இருந்தார், शुरुआती प्रेम से दूर है तो மறுபடியும் ஆதி அன்பில் திரும்புவதற்கு உதவி செய்யுங்க. दोबारा शुरुआती प्रेम में आने के लिए मदद कीजिए। உலக சிநேகம் வேண்டாம். संसार का प्यार नहीं चाहिए। கல்வாரி நாதனை சிநேகிக்கட்டும். कलवारी नायक प्रभु से प्रेम करे। கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணக்கூடிய வார்த்தையை நேசிக்கட்டும். डांट कर ताड़ना देने वाले वचनों को प्रेम करे। அனுபவத்தை கத்தர் கட்டளையிடுங்க. उस अनुभव को परमेश्वर आज्ञा दीजिए। சமாதானத்தோடு அனுப்பும். शांति के साथ கிருபை भेजिए। உண்டாவதாக. अनुग्रह हो। வருகை பரியந்தம் காத்துக்கொள்ளும். आगमन तक सुरक्षा இயேசுவின் कीजिए। நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना सुनिए अच्छे पिता। கர்போலி ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னோட உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் पवित्र आत्मिकता शांति और आनंद உங்களுடைய என்றும் என்று சதா காலங்கள் आखिर में सदा काल के இயேசு கிறிஸ்துவின் வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென்.